योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. ஆத்மபோதம் அப்படிங்கிற சங்கராச்சாரியரோட பிரகரண கிரந்தத்தை நாங்கள் இங்கே சொல்லிட்டு இருக்கோம். நீங்களாம் இன்னைக்கு புதுசாக வந்திருக்கேள், குழந்தைகள்லாம் வந்திருக்கேள். இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல, அதையே சொல்ல போகிறேன். சங்கராச்சாரியர் நிறைய எழுதியிருக்கார். அதில் ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சின்னதும் அல்ல, அப்படி இருக்கிற ஒரு பிரகரண கிரந்தம். நீங்கள்லாம் ஸ்ரீதர்ஜித்தை படிச்சிருக்கல, எல்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இதில் படிப்படியா நம்மளையே நாம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். நமக்கு வேண்ட எல்லா அறிவும் ஆனந்தமும் நம்மகிட்டே இருக்கு. ஆனந்தம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். ஆத்மான என்ன? ஆனந்தம். பிறக்கிறது எல்லாம் பெரும்பாலும் குழந்தைகள் எல்லாம் ஆனந்தமா தான் இருக்கான். பெருசாக ஆக படிச்சு படிச்சு அந்த ஆனந்தம் எல்லாம் போயிடுறது. படிச்சு படிச்சு ஆனந்தம் வரத்துக்கு பதிலாக ஆனந்தம் எல்லாம் போயிடுறது. நேச்சர்ல என்னதை பாருங்கோ, அது சோர்ஸ்லேருந்து வரத்த பூர்ணமா இருக்கு இல்லையா? ஒரு நதி கூட, இப்ப கங்கை ஹிமாலயத்துல மேல போய் பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுவே நீங்க காசியில பாருங்கோ, ஒரே சாக்கடை தான். வளர 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 இன்னமும் 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 நல்லா இருக்கிறதுக்கு பதிலா அங்கேருந்து கடல் கிட்ட போறதுக்குள்ள அழுக்காயிடும். திருப்பி கடல்ல இருக்கிற ஜலம் மழையா பெயர்த்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லையா? கடல்ல இருக்கிற ஜலம் எப்படி ஃப்ரெஷ் ஆச்சு? கடல்ல எடுத்து ஜலத்தை குடிச்சு பாருங்களேன், குடிக்க முடியாது. அதே ஜலம் கடல்ல இருந்து எவாபரேட் ஆகி மேல போய் உங்க கையில விழுந்துதானே ஃப்ரெஷ்ஷா இருக்கும், குடிக்க முடியும், நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட உப்பு இருக்காது இல்லையா? ஏன்? காரணம் என்ன? என்ன பண்ணிட்டு அந்த ஜலம்? அது ஆகாசத்தை கொஞ்சம் தொட்டுட்டு வந்தது. ஆகாசத்தை தொட்டதும் அதுல இருக்கிற உப்பு எல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷா எடுத்து, அது பூமியை தொட்டா போயிடுத்து, ஆகாசத்தை தொட்டா நிர்மலம் எடுத்து இல்லையா? ஆகாசத்தை போய் தொட்டுட்டு வரத்துக்குள்ள ஃப்ரெஷ் ஆயிடுது. இதான் வள்ளலார் மாணிக்க வாசகரை பாடுறத சொல்ற, வான் கலந்த மாணிக்க வாசக அப்படின்னு பாடுற. வான் கலந்துதான் அவருக்குள்ள, வான் கலந்த மாணிக்க வாசகம். நிர்மலாகாசவது ஆத்மாவை எப்பவுமே இந்த ஆத்மபோதத்துல சங்கராச்சாரியர் சொல்லிகிட்டே இருந்தார், ஆகாசம் போல அப்படின்னு. இந்த ஆகாசத்தை தொட்டுட்டு வந்த நீர் எப்படி அவ்வளவு சாக்கடை நீரா இருந்தா கூட எவாபரேட் ஆயிட்டு வந்தா இட் இஸ் ஈக்குவல் டு கங்கா ஜலம் இல்லையா? அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் எங்க போச்சு? நம்ம செப்பரேட் பண்ணணும்னா என்ன செப்பரேட் பண்ணாலும் நடக்க மாட்டேங்கிறது. அது ஈஸியா அங்க போய் சூரிய பிரகாசத்தினால எவாபரேட் ஆச்சு. அந்த சூரிய வெளிச்சம் கொஞ்சம் அதுல பட்டதும் அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த ஜலத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் போய் நிர்மல ஜலம் ஆயிடுச்சு. அதுபோல நமக்குள்ள ஒரு சூரியன் இருக்கு. அந்த சூரியனோட வெளிச்சம்
நம்ம சரீரத்துல நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள்ல தாட்ஸ்ல எல்லாம் விழுந்து விடுத்தானா அந்த தாட்ஸ் எல்லாமே இருக்கிற மைண்ட் இருக்கு, அது எவாபரேட் ஆயிடும். எவாபரேட் ஆகி அதுக்கப்புறம் அதுல களங்கம் எதுவும் இல்லாத விஞ்ஞானம்ங்கிற தீர்த்தம் தான் இருக்கும். ஆத்ம தீர்த்தமா வழியில வரும். அப்ப எனிதிங் தட் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் செல்ஃப், வித் காட், பிகம்ஸ் பியூர். அப்புறம் திருப்பி வந்து பூமியில வந்துட்டானா திருப்பியும் சாக்கடை ஆயிடும் இல்லையா, அழுக்காயிடும். அதனால ஆனந்தம்ங்கிறது நமக்கு பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறது ஆனந்தம் தான். நம்ம பாடுபட்டு அழுக்காக்கிக்கிறோம். பகவான் நமக்கு ஆனந்தம் கொடுத்திருக்கார். ஆனந்தங்கிறது நம்ம ஸ்வரூபம், நமக்கு ரியல் நேச்சர், இயல்பும்பா தமிழ்ல. நீங்களாம் கன்னடா படிச்சிருக்கீங்களா? தமிழ் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியாது. இயல்பு தமிழ்ல ரியல் நேச்சர், ஸ்வபாவம், ஸ்வரூபம். அது என்னது? ஆனந்தம் தான். அந்த ஆனந்தம் எங்க கிடைச்சதோ அதுல நம்ம பூர்ணமாயிடுவோம். அப்ப அந்த ஆனந்தத்தை தான் சங்கராச்சாரியர் இங்க சொல்லின்னு வந்தார். ஜீவன் முக்தஸ்து தத் வித்வான் பூர்வோபாதி குணான் தியஜேத் சச்சிதானந்த ரூபத்வாத் பவேத் பிரமர கீட்டவத். கொஞ்சம் உங்களை சொல்ல வைக்கிறேன், எல்லாம் உங்களுக்கு வருமே. அப்ப கொஞ்சம் கூட ஜீவன் முக்தஸ்து தத் வித்வான் பூர்வோபாதி குணான் தியஜேத் சச்சிதானந்த ரூபத்வாத் பவேத் பிரமர கீட்டவத். இது முன்னால சொல்லி முடிச்ச ஸ்லோகம். பிரமர கீட்டம்னா என்னது தெரியுமா? அது பிரமர கீட்ட நியாயம்னு சொல்லுவா. கேட்டிருக்கீங்களா? என்னது அந்த பிரமரம் பார்த்திருக்கியா நீ? இந்த வந்து கூடு கட்டி உள்ள பூச்சியை கொண்டு வைக்குமே, பார்த்திருக்கியா? அந்த பூச்சியை கொண்டு வந்து உள்ள வச்சு ஒரு குத்து கொடுக்குமாம். அதுக்கு நம்ம பாகவதம் எல்லாம் புராணங்கள்லாம் என்ன சொல்றதுன்னா, இந்த பூச்சியை கொண்டு வந்து அழகா கூடு கட்டும். அதுக்கெல்லாம் 6 கூடு கட்ட சொல்லி கொடுத்தா ஏதாவது இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சதா? ஒன்றும் இல்லை. அவ்வளோ அழகா அந்த கூடு கட்டி அந்த ஹோலுக்குள்ள போய் அந்த பூச்சி கொண்டு ஒரு புழு இப்படி கொண்டு வந்து வைக்கும். அதுக்குள்ள அந்த புழுவை ஒரு குத்து கொடுத்ததானா அந்த புழு இருக்கே, இந்த குத்தின அந்த பிரமரத்தை பார்த்து அப்படியே கோபமா பார்க்குமாம். ஒரு கவி கல்பனை, அது மீதி இருக்கிறது கல்பனைன்னு வச்சுங்களேன். அப்படின்னா அந்த அந்த புழு இருக்கே, இந்த பிரமரத்தை அப்படி ஏதோ ஒரு இமோஷனோட பார்த்து அதே நினைச்சு 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 அந்த புழு வந்து பிரமரமாயிடும். பட்டர்ஃபிளை கூட அப்படிதான். அந்த பார்த்தீங்கன்னா இந்த பியூப்பா பார்த்தீங்கன்னா பியூப்பாக்கும் பட்டர்ஃபிளைக்கும் கனெக்ஷனே இல்லை, அழுக்கழுக்கா அத்தனை இருக்கும். அப்புறம் பார்த்தா அது அவ்வளவு அழகான சித்திர சலபமா என்னெல்லாம் டிசைன் இல்லையா? ஏதாவது டெக்ஸ்டைல் ஷாப்ல போய் பாருங்க, அவ்வளவு அழகான டிசைன் எங்கேயும் பார்க்க முடியாது. இத்தனை அழகான டிசைன்லாம் போட்டிருக்கும். அதுக்கு அந்த டிசைனோட பட்டர்ஃபிளையா அந்த பியூப்பா வந்து மாறி வருது. இதை கூட எடுத்துட்டு சங்கராச்சாரியர் விவேக சூடாமணியில சொல்றார், இந்த பியூப்பா பட்டர்ஃபிளையா மாறுற போல நம்ம வந்து நம்மளை பத்தி நினைச்சுட்டு இருக்கிறதெல்லாம் ஐயோ என்னால ஒன்றும் முடியாது, ஜீவன் அறிவில்லாதவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா இந்த பிரமரம் வந்து அந்த பொத்துக்குள்ள போய் உட்கார்ந்து புழு வெளியில பிரமரமா வரா மாதிரி நீயும் வந்து இந்த வேதாந்த ஞானத்தை தெரிஞ்சுண்டு குரு கிட்டேந்து நான் ஆத்மாங்கிற அறிவை சம்பாதிச்சுண்டு ஏகாந்தமா ஒரு பொத்துக்குள்ள போய் உட்காந்துக்கோ. ராத்திர பொத்து ஏதா இருக்கா? இல்லைன்னா ஒரு பொத்து பண்ணிக்கணும். எங்கேயாவது ஒரு ஏகாந்த தேசத்திருந்து ஏகாந்தமா இருந்து அப்படின்னு சொல்ற. இல்லைனாலும் நீங்க பரவாயில்ல, இந்த ஞானம் இருக்கே ரொம்ப பலத்தை கொடுக்கும். ஸ்கூல்ல போறதே, காலேஜில் படிக்கிறதையோ இல்லை ஆஃபீஸ்லயோ எங்கேயா இருந்தாலும் இது பலத்தை கொடுக்கும். என்ன, நான் ஆத்மா அப்படின்னு நினைச்சுட்டானா எனக்கு மரணம் இல்லை, ஆனந்தமே என்னோட ஸ்வரூபம், எனக்கு வியாதி இல்லை,
எனக்கு வார்த்தக்கியம் இல்லை, எல்லாம் சொல்லியாச்சு நீங்க வரத்துக்கு முன்னாடியே. நாகம் தேகா, எனக்கு தேகம் கிடையாது, நான் தேகம் இல்லை, அதனால ந ஜரா கார்ஷலயாதயா, எனக்கு ஓல்டேஜ் கிடையாது, ஒல்லியாகிறது குண்டாகிறது இந்த தோஷங்கள்லாம் கிடையாது, ஆனந்தமே என்னோட ஸ்வரூபம். இதுக்குதான் வேதாந்தம் இல்லையா? வேதாந்தம் முடிஞ்சு ஒன்றும் முடியாம உட்காரப்படாது. வேதாந்தம்னா விவேகானந்தர் சொன்னார், strength, strength, strength. Each word gives me strength. That is, உபனிஷத்துலேருந்து நீங்க என்ன படிச்சீங்கன்னா அவரோட கமெண்ட்ரி strength அப்படின்னு. அந்த ஸ்ட்ரென்த்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்ல, உள்ள இருக்கிற பலம், ஆத்ம பலம், வீரியம், உள்ள ஒரு தைரியம் வருது, ஒரு ஆனந்தம், ஒரு எனக்கு மரணம் கிடையாது, எதை பத்தியும் பயம் இல்லைங்கிற ஒரு சந்தோஷமான ஒரு நிலை வருது, ஒரு நிறைவு வருது. அது எங்கேருந்து வந்தது? அந்த அறிவிலேருந்து வந்தது. நான் ஆத்மாங்கிற அறிவிலேருந்து வந்தது. நான் சரீரம்னா அழிஞ்சு போயிடுவேனே, சரீரம்னா வியாதி உண்டு, மரணம் உண்டு, எல்லா கஷ்டங்கள் உண்டு, எவ்வளவு பெரியவனா இருந்தாலும் கஷ்டங்கள் உண்டு. ஆனா நான் சரீரம் இல்லை, நான் ஆகாசம். ஆகாசம் போல இம்மாக்குலேட், பியூர், ஆல் பர்வேடிங், அனந்தமா ஆகாசம் போல இருக்கிற பியூர் பீயிங் உள்ள அப்படி நினைச்சுக்கணும். காயத்ரி ஜபம் எல்லாம் பண்றத, காயத்ரி ஜபம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்றீங்க? அர்க்கியம் கொடுத்துட்டு அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவ அகமஸ்மி சொல்றேன் இல்லையா? அப்படியே அந்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்துன்னு தினமும் நான் அந்த பிரம்மமே, நாம் நமக்கு மேல நிறைய தோஷம் இருக்கெல்லாம் தோணும் இல்லையா? நம்ம மைண்ட் ஒர்க் பண்றத, மைண்ட்ல கோபம் இருக்கு, காமம் இருக்கு, எனக்கு மனசுல என்னெல்லாமோ எண்ணம் வருது, நிம்மதி இல்லை, எல்லாம் தோணும். அதெல்லாம் தோன்றத்தையும் தினமும் சந்தியாவந்தனத்துக்கு உட்காரத்த, காத்தால தியானத்துக்கு உட்காரத்த கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆகுது சொல்லிக்கணும், நான் சுத்தமான வஸ்து, என்கிட்ட ஒரு பாபமும் கிடையாது, ஒரு அழுக்கும் என் மேல கிடையாது, நான் நிர்மலமான வஸ்து, நிர்மலமான ஆகாசம். ஆத்மான என்னது புரியலைன்னா ஆகாசம் தியானம் பண்ணீங்க. நான் நிர்மலமான ஆகாசம். ஆகாசம் பார்த்தா தெரியறது அனந்தமா இன்ஃபினிட் ஸ்பேஸ். ஆகாசவன் நிர்மல நிர்விகல்பம் நிஸ்ஸீம நிஸ்பந்தன நிர்விகாரம் அந்தர்பகிஷூன்யம் அனன்யமத்வயம் ஸ்வயம் பரம் பிரம்ம கிமஸ்தி போத்யம். ஆகாசம் போல நிர்மல நிர்விகல்பம், நிஸ்ஸீமா நிஸ்பந்தன நிர்விகாரம், அந்தர்பகிஷூன்யம் அனன்யம். பதங்களை கேட்கவே சுகமா இருக்கு, மீனிங் புரியாட்டா கூட ஆனந்தமா இருக்கு உங்களுக்கு. அத்வயம் ஸ்வயம் பரம் பிரம்ம. அவதூத கீதையில அவதூதர் அப்படியே சொல்லிக்கிறார், ஞானாமிருதம் சமரசம் ககனோபமோகம். எதுக்கு அழறேன்னு கேட்கிறார். அழவே அழாதேங்கிறார். வாழ்க்கையில அழவே அழாத. கிம் நாம ரோதிஷி சகே. அந்த பெரிய ஞானி நம்மள என்ன கூப்பிடுறாருன்னா, ஃப்ரெண்ட், வை ஷுட் யூ வீப்? அழாதே. கிம் நாம ரோதிஷி சகே நச்சதே ஸ்தி காமஹா. உனக்கு ஒன்றும் காமம் எல்லாம் கிடையாதுப்பா, மனசுல தோன்ற, அது தோண்டு போறது, மனசு நான் அல்ல, அசுத்தமான வஸ்து. கிம் நாமரோதிஷி சகே நச்சதே பிரலோபா. என்னெல்லாமோ வேணாம், ஆசையெல்லாம் வரும், அது வந்தா வந்துட்டு போறது, மனசு நான் இல்லை. கிம் நாமரோதிஷி சகே நச்சதே விமோகோ ஞானாமிருதம் சமரசம் ககனோபமோகம். ஞானமே ஸ்வரூபமா இருக்கிற, அமிர்தஸ்வரூபமா இருக்கிற, ஆகாசம் போல இருக்கிற பூர்ண வஸ்து ஆத்மாவே நான், சுத்தமான வஸ்துவே நான். இப்படி சந்தியாவந்தனத்துக்கு காத்தால உட்காரத்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி, பலமா தியானம் பண்ணினா காயத்ரியோட ஒரு மத்தியானம் வரைக்கும் கொஞ்சம் எனர்ஜி நிற்கும் இல்லையா? கொஞ்சம் அப்புறம் மத்தியானம் ஆகிறதுக்குள்ள புஷ்ன்னு போயிடும். இதுதான் நம்ம சாஸ்திரங்களே மந்தேகாஹா அப்படிங்கிறது. மந்தேகாஹானாக்கா சில அசுரர்கள் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான் சூரியனை. சூரியனை இந்த ஆத்மா தான் மறைச்சுட்டே இருப்பான். அப்ப திருப்பியும் மத்தியானம் கொஞ்ச நேரம் ஸ்கூல்லையா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், உங்க கையில பஞ்சபாத்திரம் இல்லைன்னா ஒன்னும் பரவாயில்ல, என்ன வேணா இருக்கட்டும், உள்ள கொஞ்ச நேரம் கண்ணை மூட்டிண்டு தியானம் பண்ணிக்கலாம், உள்ள டிசைட் பண்ணிக்கலாம். அதுவே சந்தியாவந்தனம்னா தியானம் தான். கொஞ்ச நேரத்துக்கு நான் ஆத்மா
நிர்மலமான வஸ்து, சுத்தமான வஸ்து. அப்புறம் சாயந்தரம் வரை கொஞ்சம் நிற்கும் எனர்ஜி. சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள திருப்பியும் பலூன்ல காத்து போயிடும். திருப்பி சாயந்தரம். அப்படி தினமும் 3 நேரம் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உள்ள ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கணும். ஆத்மா சுத்தமான நிர்மலமான ஆத்ம வஸ்து. இப்படி ஒரு அம்மா இருந்தா, இந்த கதை கேட்டிருக்கலாம், நீங்க சொல்லி கொடுத்திருக்கலாம். அவளுக்கு மதாலசான்னு ஒரு ராணி இருந்தா. அந்த ராணி தனக்கு பிறக்கிற குழந்தைகளை எல்லாம் தூளியில போட்டு ஆட்டுறத ஒரு பாட்டு பாடுவானாம். குழந்தை அழுமே, அழற போது நீ அழாதேப்பா, நீ அழறதுக்கு பறக்கவே இல்லை, ஆனந்தமா இரு, ஆனந்தமே உன்னோட ஸ்வரூபம். சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி பிரபஞ்ச மாயா பரிவர்ஜிதோசி. என்ன சொல்ற? என்ன சொல்ற அந்த அம்மா? என்ன லக்ஷ்மண்? நீ சுத்தம், நீ புத்தம். சுத்தம்னா பியூர், புத்தம்னா அறிவு, இன்டெலிஜென்ஸ். நிரஞ்சனம்னா ஒரு அழுக்கு இல்லாத வஸ்து இல்லையா? சாதாரணமா அம்மா அப்பால என்ன பண்ணுவா, குழந்தை திட்டினே இருப்போம் நம்ம இல்லையா? அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லாம நீ ஆத்மா, நீ சுத்தம், நீ அறிவே ஸ்வரூபம், ஆனந்தமே ஸ்வரூபம் சொல்லி சொல்லி எல்லா குழந்தையும் ஞானிகளா வளர்ந்துட்டான். மதாலசான்னு பேர் அந்த அம்மாக்கு. விவேகானந்தர் சொல்லுவார், அந்த அம்மா தான் நமக்கு ஒரு ஐடியல் மதர். தூளியில போட்டு ஆடுற குழந்தைகளை எல்லாம் சுத்தோசி புத்தோசி நிரஞ்சனோசி பிரபஞ்ச மாயா பரிவர்ஜிதோசி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மாயை அழுக்கெல்லாம் உன்னை தொடவே தொடாதுப்பா, எந்த தோஷமும் உனக்கு வராது. யூ ஆர் இம்மாக்குலேட், யூ ஆர் பியூர், யூ ஆர் ஆல் நோயிங். நீ தெய்வம், ஆத்மவஸ்து. அப்படியே அந்த குழந்தைய வளர்த்து, குழந்தைகளை எல்லாம் வளர்த்து. இதேதான் நமக்கு உபனிஷத்துங்கிற அம்மாவும் நம்ம கிட்ட பண்றது. உபனிஷத்துங்கிற அம்மாவும் நம்ம உடம்போட கஷ்டங்களை எல்லாம் அந்த அம்மாட்ட போய் சொன்னா, அந்த அம்மா என்ன பண்றா, நம்ம கிட்ட என்ன சொல்றா, உனக்கு உடம்பே இல்லைப்பாங்கிறா. மனசோட கஷ்டத்தை எல்லாம் போய் அவகிட்ட சொன்னா, உனக்கு மனமே இல்லைப்பா, இது இருக்குன்னு அப்பா பண்ணினே, அது ஃபேக்சுவல் திங், அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், மறைஞ்சு போயிடும். நீ ஆத்மா, நிர்மல வஸ்து. அப்போ இத சாஸ்திரம் நமக்கு இப்படி சொல்லி தருது. அதனால தினமும் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்றதுக்கு தான் சந்தியாவந்தனம்னு பேரு. எல்லாருக்கும் போய் பஞ்சபாத்திரத்தை தண்ணி எடுத்துட்டு வாசலை கொண்டு கொட்டிட்டு வந்தா சந்தியாவந்தனம் ஆகிறது. சந்தியாவந்தனம்னா கொஞ்ச நேரம் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுது. யூ ஹாவ் டு கிரியேட் தட் எனர்ஜி இன்சைட் யூ, தட் வீரியம், அந்த ஆனந்தம். ஆனந்தம் அப்புறம் சந்தியாவந்தனம் முடிஞ்சு வந்தா ஒரு ஜாய் இருக்கணும், உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும். அந்த ஆனந்தத்தோட மனம் போறதுக்கு, அந்த ஆனந்தம் வந்துடுத்தானே யாரையாவது தொட்டா ஆனந்தம் பத்திக்கும். மூட் ஆஃபா இருந்ததுன்னா அதுவும் பத்திக்கும். பாத்திரிக்கல, இங்க உட்கார்ந்து ஒருத்தன் கொட்டாவி விட்டா பக்கத்துல இருக்கவங்க கொட்டாவி விடுவோம், இவங்க கொட்டாவி விடுவோம். பாத்திரிக்கல, நீ தொடாமையே கொட்டாவி வரும். ஒரு கொட்டாவி இவ்வளவு பறக்கும்னா ஆனந்தம் பறக்காதா சொல்லுங்க? மூட் ஆஃபா இருக்கிறவாளை பார்த்தா நம்மளும் மூட் ஆஃப் ஆயிடுவோம். அதனால மூட் ஆஃபா இருக்கிறத ரூமுக்குள்ள கதவை சாத்தின்னு உட்காரணும். யாருக்கும் மூஞ்சியை காட்டவே கூடாது. காட்டினா எல்லாருக்கும் பறந்துடும். ஆனந்தமா இருந்தா நல்லா வெளியில எல்லாருக்கும் கொடுக்கலாம். அந்த ஆனந்தத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு ஆனந்தமா நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆடின்னு இருந்தார். அப்படியே அந்த ஆனந்தத்துல போய் கடல்ல போய் விழுந்துட்டார். கடல் அலை அடிச்சுன்னு போயிடுது. ஜெகநாத்புரியில ஒரு மீன் பிடிக்கிறவன், ஃபிஷர்மேன், அவன் போய் வலை போட்டான். அந்த வலையில இவரோட உடம்பு கிடைச்சது. அப்படியே சமாதி நிலையிலே இருக்கார். அவன் அப்படி சைத்தன்யரை அப்படி கட்டி எடுத்துனாரா, இவன் ஆட ஆரம்பிச்சிட்டோம் ஆனந்தத்தை. அந்த ஆனந்தம் இவன் மேல பட்டிண்டு இவனும் அந்த ஆனந்தத்துல ஆட ஆரம்பிச்சுட்டான் இந்த செம்படவன். அப்புறம் என்ன, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, இவன் மீன் பிடிக்க போக மாட்டேங்கிறான். ஆனந்தமா கூத்தாடின்னு இருக்கான். ஆத்துக்காரி அதுக்குள்ள சைத்தன்ய சாமானிய நிலையில வந்துட்டார். வீட்டுக்காரி சொன்னா, என்னாச்சு இருக்கு, ஏதோ சாமியார தொட்டா பத்தின்னு விடுத்து, எனக்குள்ள ஆனந்தம். இப்ப இப்படியே இருந்தா எப்படி குடும்பம் நடத்துறது?
உலகத்துல குடும்பம் நடத்தணும், உலக காரியங்கள்லாம் பண்ணணுமா ரொம்ப ஆனந்தமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லாம் அழணும், சோகமா இருக்கணும் இல்லையா? நீங்க ஆனந்தமா இருந்தா எல்லாரும் சொல்லுவா ஏதோ ப்ராப்ளம். நீங்க அழுதா எல்லாரும் புரிஞ்சுப்பா. நீங்க அழுதா வேணா புரிஞ்சுப்பாளே தவிர ரொம்ப சிரிச்சுருங்க. இங்கேயே இப்ப சத்சங்கம் முடிஞ்சு ராத்திரி வரை நீ சிரிச்சுட்டே இருங்கோ, நாங்களே சொல்லுவோம் ஏதோ ப்ராப்ளம். அந்த ஆனந்தமா இருந்த அந்த செம்படவனை கூட்டின்னு போய் சைத்தன்யர்கிட்ட போய் சொல்றா, இவன் ஏன் இப்படி இருக்கான் சொல்ற. அந்த வைஃப் போய் அழறா. அது ரியல் பிளிஸ் இல்லை இல்லையா? அவர் தொட்டப்போ வந்துடுத்து, அவனுக்கா சொந்தமா வரல. சைத்தன்யர் சொன்னார், இந்த சரியான வழியில இல்லாம பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு மூடாஃபா உட்கார்ந்து இருப்பா சில பேர் உலகத்துல. அப்படி இருக்கிற யாரோடாவது வீட்டுல போய் ஒருபடி அரிசி வாங்கின்னு வந்து சமைச்சு போட்டு விட்டு இந்த ஆனந்தம் எல்லாம் போயிடும். அப்படியே ஆனந்தம் எல்லாம் போயிட்டான். அப்ப இந்த ஆனந்தம்ங்கிறது உள்ள இருக்கு. ராமகிருஷ்ணர்கிட்ட அந்த ஆனந்தம் இருந்தது, பகவான் ரமணர்கிட்ட அந்த ஆனந்தம் இருந்தது. அந்த ஆனந்தம்ங்கிறது நம்ம ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவோட ஸ்வரூபம். நம்ம தினமும் கொஞ்ச நேரம் தியானம் அப்படிங்கிறது அந்த ஆனந்தத்தை அடையறதுக்கு தான் விசாரம் பண்றோம். ஆத்ம தியானம் பண்றது, காயத்ரி ஜபம் பண்றது, அந்த ஆனந்தம் தான் காயத்ரி. பர்கோ தேவஸ்ய தீமஹி. பர்கஹானாலே ஆனந்தஹா, பர்கஸ்னாலே ஆனந்தம் தான். அந்த ஆனந்தத்தை தியானம் பண்றேன். இதை சொல்லி பிரமர கீட்டவத்து, நம்ம சத்சங்கத்தில் இருந்தாலே பிரமர கீட்டம் போல ஆயிடுவோம். சத்சங்கத்தில் அந்த பிரமரம் என்ன பண்ணும், மொழின்னு இருக்குமா, தம்புரு போடுற மாதிரி இல்லையா? தம்புரா மாதிரி அது எப்படி காது கிட்டக்கு சத்தம் போடுமே. அது ஒரு புஷ்பத்துல போய் தேன் குடிக்கிறத பாருங்க, சத்தமே இருக்காது. இது மாதிரி நம்ம மனசு சுத்தம் போட்டுட்டே இருக்கும். ஹிருதயத்துல போய் அந்த ஆத்மானந்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுட்டானே சத்தமே இருக்காது. அதுக்குதான் மூகாஸ்வாதவது அப்படின்னு. மூகாஸ்வாதவது ரொம்ப என்ஜாய் பண்றது, ஒரு சத்தமா இருக்காது. குழந்தைகளை ஏதோ சீரியஸா திருஷம் பண்ணிட்டு இருக்காருன்னா தெரியும், சத்தமே இருக்காது. தெரியும் ஏதோ பண்ணிட்டு இருக்க, இல்லாட்டா எல்லாம் சத்தம். ஆனந்தமா இருக்கிறது ஃபுல் அட்டென்ஷன் இருக்காங்க. அப்ப இந்த பிரமரம் எப்படி, அந்த கீடம் எப்படி பிரமரம் ஆகிறதோ அதுபோல இந்த ஜீவனும் பிரம்மத்தை தியானம் பண்ணி ஆனந்தமா இருக்கிற நம்ம ஸ்வரூபத்தை தியானம் பண்ண ஆனந்தம் வெளியில வந்துடும். சந்தனம் மணக்குமா நாருமா? மணக்கும். கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு பாருங்க, 2-3 நாள் தண்ணியிலேயே போட்டு வச்சா நாத்தம் அடிக்கும். தண்ணியிலேயே நீங்க போட்டு வச்சா நாத்தம் அடிக்கும். அதோட சுபாவம் இல்லை, ஆனா நாத்தம் அடிக்கும். சத்சங்கம் இல்லாதக்கு துஸ்தங்கத்தில் இருந்தா இப்படிதான் நம்ம மேல நாத்தம் வந்துடும், நாத்தம் அடிக்கும். சந்தனத்தோடு சுவாபாவிகமா இருக்கிற மனம் திருப்பி வரணுமானா என்ன வேணும்? குறைச்சுதானா அதுக்குள்ள நேச்சுரலா இருக்கிற fragrance. You are not giving fragrance to it. Fragrance is its nature, but due to contact with water, it had bad odor. So you remove that foul smell by again oraselling. அது இதுல போட்டு இப்படி பறச்சுட்டே இருந்ததுனால அதோட நாட்டம் எல்லாம் போய் சுகந்தம் வர ஆரம்பிக்கும் இல்லையா, மணக்க ஆரம்பிக்கும். அதோட நேச்சுரலா இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வெளியில வரும் இல்லையா. அது மாதிரி தான் நம்மளுக்கும் இந்த துர்கந்தம் வர்றது நேச்சுரல் இல்லை, கான்டாக்ட்னால வந்திருக்கு. பிறக்கிறத குழந்தைகள்லாம் பாருங்க, உடம்பு கூட நாத்தம் அடிக்காது. எந்த குழந்தைக்கும் உடம்பு நாத்தம் அடிக்காது, வாய் நாத்தம் அடிக்காது இல்லையா. அம்மா பால்லாம் குடிச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் வாயில மணக்க கூட செய்யும்.
பகவானோட வாயை பத்தி கூட வரதராஜ பெருமானை ஸ்துதிக்கிறது ஒரு ஸ்லோகம் உண்டு. வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மஹே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம். வாயில இந்த வபாவோட ஸ்மரணம், வபானாக்க அந்த லிவர் நினைக்கிறேன், அது அந்த உள்ளே அந்த லிவர் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத வாய் கம கமான்னு மணக்குமா, நாத்தம் அடிக்காது. வயத்துக்கு கேடு வர்றதான் வாய் நாத்தம் அடிக்கிறது. எல்லாமே நெகட்டிவ் கான்டாக்ட்னால சரீரம் நாத்தம் அடிக்கிற மாதிரி நம்ம மனசும் துஸ்சங்கத்தினால காமநாத்தம், கோபநாத்தம், பொறாமநாத்தம், துவேஷநாத்தம், எல்லா நாத்தமும் சேர்ந்து நல்லா நாத்தம் அடிக்கும். அந்த நாத்தத்தை போக்குறதுக்கு சத்சங்கத்துல சேர்ந்துண்டா அந்த மகாபுருஷ சம்பர்க்கத்தினால துர்லபம் அதாக ஸ்ரீதரோட ஸ்டாம்ப் பாருங்க. துர்லபம் திரேமே வைத்த தெய்வானுகிரக ஹேதுக்கம் மனுஷ்யத்துவம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரய. அந்த மகாபுருஷ சம்ஸ்ரயம் வர வர உள்ள இருக்கிற துர்கந்தம் எல்லாம் போய் அந்த ஒரு திவ்ய சுகந்தம், அந்த சந்தனம் அதோட நேச்சுரலான ஃப்ராக்ரன்ஸ் வந்த போல உள்ள இருக்கிற சுகந்தம், ஆத்மானுபூதி, ஆத்மாவோட நேச்சர் வெளியில வரும். வெளியிலேருந்து ஏதாவது வந்தா போயிடும். இது உங்களோட சுபாவம், அதனால அது போகவே போகாது. அது உள்ளேந்து வெளியில வர வர தெரியும் நம்ம ஸ்வரூபம், அதுதான் ஆனந்தம் தான் நம்ம ஸ்வரூபம். இதுக்கு தான் சாதனை பண்ணணும். சாதனை என்ன? ராமர் கடல் தாண்டி ராட்சசர்களை எல்லாம் வதிச்சு சீதையை மீட்டுன்னு வந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் இல்லையோ, அதை கொடுக்கிறார் சங்கரர். தீர்த்வா மோகார்ணவம் சொல்றோமா அந்த ஸ்லோகமும் அதெல்லாம் சொல்லியாச்சு, இருந்தாலும் உங்களுக்காக திருப்பி. தீர்த்வா மோகார்ணவம் ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான் யோகி சாந்தி சமாயுக்தः ஆத்மா ராமோ விராஜதே. தீர்த்வா தரணம் கிருத்வா. கஸ்ய தரணம் கிருத்வா? மோகார்ணவஸ்ய தரணம் கிருத்வா. அர்ணவோ நாம சாகரம் சமுத்திரः. சமுத்திரஸ்ய தரணம் கிருத்வா ஹத்வா கான் ராட்சசான். கீதृशाः ராட்சசாः? ராகத்வேஷாதி ராட்சசாः. தான் ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான் ஹத்வா. ராகம் துவேஷம்னா வெறுப்பு, விருப்பு, இதுக்கு உள்ள எல்லாம் இருக்கு. ஆவணி ஆவட்டத்துக்கு என்ன சொல்றோம்? காமுகாரிஷீன் மன்யுர்காரிஷீத், காமஹா அகாரிஷீத் மன்யுஹு அகாரிஷீத். காமஹாங்கிறது ராகம், மன்யுஹுங்கிறது துவேஷம். இது ரெண்டும் தான் என்ன தப்பு பண்ண வைக்கிறது, தெரிஞ்சுதா? அதுக்காகவும் அந்த ரெண்டு மந்திரம், அந்த மந்திரங்களை நம்ம ஜபம் பண்றது இந்த ராகத்வேஷத்தை ஹத்வா நீக்கம் பண்றதுக்கு தான். அப்ப அந்த ராகத்வேஷங்களை நிவர்த்தி பண்ணி யோகி 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 கஹா யோகி? யோகி எப்படி இருக்கிறோம்? கீதையில யுக்த இத்யுச்சதே யோகி. அப்புறம் அடுத்த லைன் என்ன? சம யுக்த இத்யுச்சதே யோகி. யோகினாக்கா ஒன் ஹூ இஸ் யுக்தா. இந்த யுக்தாங்கிறதுக்கும் பகவான் எங்கேயோ டெஃபினிஷன் கொடுக்கிறார். சயுக்த இத்யுச்சதே எங்கேயோ இடத்துல வருது. எங்கடா சதாசிவா? எங்கேயோ பார்த்தோமே நாம கீதையில. யுக்தா கீதையில் எங்க வருது? யுக்த கர்மபலம் தெக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகிங்கிறது டெஃபினிஷன் இல்லை.
யோகி இத்தியேவ அர்த்தா. அங்க யோகி தான். யுக்தன்கிறது கர்மபலத்தை விட்டுடுறான், அவனுக்கு சாந்தி வருது. நைஷ்டிகியும் சாந்தி மாப்புனோதி. அவன் பிச்சைக்காரனா இல்ல, ஏதாவது கிடைக்கணும் கர்மா பண்ணல, பட் ஃப்ரீயா கர்மா பண்ணிட்டு இருக்கான். ஆனா யுக்தனாக்கா எப்போனாக்கா யதா விநியதம் சித்தம் ஆத்மன்யேவ அவதிஷ்டதே நிஸ்பிருஹ சர்வகாமேப்யஹ யுக்த இத்யுச்யதே ததா. யதா எப்பொழுது, when விநியதம் சித்தம், the mind withdrawn from the outer world, ஆத்மன்யேவ அவதிஷ்டதே abides in the Atman, abides in the self, undisturbed, unperturbed, it stays in the self. நிஸ்பிருஹ சர்வகாமேப்யஹ, அதை டிஸ்டர்ப் பண்றது என்னது? டிசைர் தான். அந்த டிசைர் எதுவும் அதை சென்டர்லேருந்து இழுத்துன்னு போகல, வெளியில சர்க்கம்ஃபரன்ஸுக்கு இழுத்துன்னு வராம சென்டர்லயே வச்சுன்னு இருக்கு. ஏன்னா டிசைர் எதுவும் இல்லாததுனால. நிஸ்பிருஹ சர்வகாமேப்யஹ, அந்த ஸ்டேட்டுக்கு யுக்தன்னு பேரு. அந்த ஸ்டேட்ல யாரு இருக்கானோ அவனுக்கு யோகி பேரு. யுக்தா இதி உச்யதே ததா, then he is called yukta, one who is joint, one who is abiding, one who is in samadhi. யுஜ்ரு சமாதௌ, யுஜ்ங்கிற தாதுக்கு சமாதிஸ்தஹா அப்படின்னு அர்த்தம். சமாதியில இருக்கான், ஸ்வரூபத்துல இருக்கான். அப்போ அப்படி இருக்கிற யோகி ஆத்மாராம, ஆத்மாவிலேயே ரமிக்கிறான். ஆத்மாவில்தான் அவனோட இருப்பிடம். அவன் எங்க இருக்கான்னா he ever abides in the self. உலகத்துல இல்ல, தன்னிலேயே தன்னோட ஸ்வரூபத்திலேயே தானா இருக்கான். எப்படி இருக்க முடியறது? ராகத்வேஷங்கள் எதுவும் இல்லை அவனுக்கு. உலகத்திலே இந்த ஆகாரத்துக்கு ஒன்றும் இல்லை. மோகம்ங்கிற சமுத்திரத்தை தாண்டியாச்சு, அஜ்ஞானம்ங்கிற கடலை தாண்டியாச்சு. சாந்தி சமாயுக்தா. சீதை யாரு இங்கன்னா சாந்தி, நிம்மதிங்கிற சீதையை அடைஞ்சாச்சு இந்த ராமன். நிம்மதி, சாந்தி சமாயுக்தா. சாந்திய உள்ள, சாந்தின சமாதி. சந்தியாவந்தனம் பண்ணினா என்ன கிடைக்கிறது அப்படின்னு சாந்தி கிடைச்சதானே, அதுதான் ரிசல்ட். அந்த ஒரு நிம்மதி, சாந்தி. கீதையில லாஸ்ட் வேர்டு அதுதான். பகவான் என்ன சொல்றார்? ததः பராம் சாந்தி முபைதி. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி. ஏன் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறேன். யந்திராரூடானி மாயையா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். அந்த ஹிருதயத்தில் இருக்கிற அந்த ஈஸ்வரனுக்கு நீ சரண்டர் பண்ணிவிட்டாயானால் என்ன கிடைக்கிறது? சாந்தி சாஸ்வதம் ஸ்தானம். அப்படின்னா யூ ஃபைண்ட் சம்திங் இட்டர்னல் ஹோம். அது சாந்தி கிடைச்சா எப்படி இருக்கும்னாக்கா, உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் வெக்கேஷன் வந்தா எப்படி இருக்கு ஹரி? ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்கும்? ஸ்கூல்ல 2 மாசம் வெக்கேஷன்னா அன்னைக்கு சாயங்காலம் ஆத்துக்கு வரது எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? ஆனந்தமா இருக்காதா ஸ்கூல்ல ஹாலிடே வரத? அவன் இப்ப தூங்குறான். சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. நாளையிலேருந்து ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், ஒரு கஷ்டம் இல்லாம ஒரு நாள் கிடைக்கிறது எத்தனை சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் டைம் இட்டர்னலா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சாந்தி தான் சாஸ்வதம் ஸ்தானம். ஸ்தானம் பிராப்சிசி சாஸ்வதம். பகவான அடையிறது. பகவான் அடைஞ்சுதானா என்ன கிடைச்சது? சந்தோஷம் கிடைச்சது, ஆனந்தம் கிடைச்சது. 12ஆம் அத்தியாயம் தெரியுமா? அத்வேஷ்டா சர்வபூதானாம் தெரியுமா? அங்க சந்துஷ்ட சத அதெல்லாம் விட்டுடுவோம். சந்துஷ்ட சததம் யோகி.
அந்த யோகி எப்படி இருக்கான்? எப்போ சந்தோஷமா இருக்கான், பப்ளிங் வித் ஜாய். உள்ள ஒரு ஆனந்த துந்தில, ஆனந்த துந்தில. இந்த துந்திலன்ல தொந்தி வந்திருக்கு. பிள்ளையாருக்கு இப்படி ஒரு தொந்தியே வந்ததுன்னா ஆனந்த துந்திலகா. கணபதிக்கு அவ்வளவு பெரிய தொந்தி வர காரணம் என்னன்னா ஆனந்த துந்திலகா, பப்ளிங் வித் ஜாய். அவருக்கு அந்த தொந்தியே வந்ததுன்னா பிரேமையினால, அன்பு, லவ். சிவ பிரேம பிண்டம் பஜே வக்ரதுண்டம் அப்படின்னா சங்கராச்சாரியார். பெரிய சிவபக்தர் யாருன்னா கணபதி தான். அவர் என்னமா ஒரு சிவபக்தினாக்கா சிவ பிரேம பிண்டம் பஜே வக்ரதுண்டம் அப்படின்னா. இந்த வக்ரதுண்டம் எப்படி இருக்கான்னா சிவ பிரேம பிண்டம். ஆமா, அவர் அவ்வளவு பவர்ஃபுல். அவரு சிவ பிரேம பிண்டம் பஜே வக்ரதுண்டம். சிவ பிரேம புக்தியா புருஸ்தூலகாயம். அவர் உடம்பு இப்படி குண்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் சாப்பிடுற குழக்கட்டை எல்லாம் வெறும் குழக்கட்டை இல்லை, சிவ பிரேமாங்கிற குழக்கட்டை. அந்த சிவ பிரேம, சிவபக்தி, சிவ ஆனந்தத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு புருஸ்தூலகாயம். அந்த சரீரம் ஸ்தூலமா இருந்தா ஆனந்தத்தோட ஸ்தௌல்யம் அது. அப்போ அந்த ஆனந்தம்ங்கிறது ஆத்மாவோட ஸ்வரூபம். அப்போ சாந்தி சமாயுக்தா ஆத்மாராமோ விராஜதே. பாஹ்யா நித்ய சுகாசக்திம் ஹித்வாத்ம சுக நிர்வృతః கடஸ்ததீபவத் ஸ்வஸ்தः ஸ்வாந்தரேவ பிரகாசதே. பாஹ்ய அனித்ய சுக ஆசக்திம் ஹித்வா ஆத்ம சுக நிர்வృతః கடஸ்ததீபவத் ஸ்வஸ்தः ஸ்வாந்தரேவ பிரகாசதே. இந்த யோகி எப்படி இருக்கார் அப்படின்னா பாஹ்ய அனித்ய சுகாசக்திம் ஹித்வா, வெளியில இருக்கிற எந்த சுகத்துக்கும் பின்னால ஓடலை. ஏன்னா ஆத்துல பாயசத்தோட சாப்பாடு இருக்குன்னா பிச்சை எடுக்கிறதுக்கு யாராவது போவாளோ? நம்ம அவதான் பண்ணிட்டு இருக்கோங்க. கிரகஸ்தம் பாயசம் தெக்த்வா பிக்ஷாமடதி துர்மதி. வீட்டுல பாயசத்தை விட்டுட்டு தெருவில் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கான் ஆண்டி பண்டாரம். கிரகஸ்தம் பாயசம் தெக்த்வா பிக்ஷாம் அடதி துர்மதி. அப்போ வீட்டுல பாயசத்தோட சாப்பாடு. அப்ப ஹிருதயத்துக்குள்ள அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கிறத விட்டுவிட்டு பாஹ்ய அனித்ய சுகாசக்தி, வெளியில இருக்கிற அனித்தியமான சுகாசக்தி ஹித்வா விட்டுட்டு ஆத்ம சுக நிர்வృతः. இந்த நிர்வృతங்கிறதுக்கு என்ன மீனிங் சொல்வேன் ஸ்ரீதர்ஜி? நிர்வృతனாக்கா சில சமயத்தில் நிர்வృத்தம்னா என்ன தெரியுமா? இப்படி பிடிச்சுட்டு நல்லா பலமா பிடிச்சு அப்படி விட்டு தானே இப்படி இருக்கும் இல்லையா? ஒரு சமயம் பாருங்க, நீங்க இந்த ஜெயண்ட் வெயில்ல ஏறி இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்போ வேணா அதுலேருந்து கீழே இறங்குறத அப்பா அதான் விட்டா போறேன்னு இருக்கும். அந்த சுத்தி 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 விட்டு மத்தவா ஏறி சுத்துறது பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். சிலதான் இப்ப இன்னும் டேஞ்சரஸா இருக்கு, தலைகீழா போட்டு மறைச்சோம். ஜப்பான்ல போய் ஒருத்தர் சொன்னார், என்னதான் நம்ம ஊர்ல எல்லாம் ஏறி இருக்கோமே, ஏறி இருக்க நிறைய ஏறி இருக்கிறது தானே பார்க்கலான்னு ஏறினேன். ஏறிட்டு கொஞ்ச தூரம் ஜொன்னு சுத்தி தலைகீழா போட்டது, கீழே பார்த்தா கடல். அப்பதான் தெரிஞ்சது கடல் மேலேயாக்கும் சுத்துறதுன்னு தெரிஞ்சது. அப்போ எல்லா குலதெய்வங்களையும் பிரார்த்தனை பண்ணினேன். அப்புறம் அதுல இருந்து வெளியில இறக்கி விட்டா அப்படி ஒரு ஆனந்தம் இல்லையா? அந்த பலமா பிடிச்சுட்டு விடுற சமயத்துல நிர்விருத்தி. அந்த மாதிரி when you are released, the joy, bliss of release, அதுக்குதான் நிர்விருத்தின்னு பேரு. தெரிஞ்சுதா?
அந்த நிர்வൃத்தி இருக்கே ஒரு சந்தோஷம் அப்பாடா இருக்கும் இல்லையா. சில சமயத்துல காத்தால ஏர்லேருந்து எல்லாம் போறத நிர்வൃத்தி, நிர்மலம் அப்படின்னு இல்லாட்டா ஏதோ குழப்பம் பண்ணிட்டே இருப்போம் இல்லையா. நிர்வൃத்தி வெளியில போனா அப்பாடா, அப்போ உள்ள இருக்கிற அழுக்கு போனா எத்தனை சந்தோஷமா இருக்கும். சரீரத்துக்குள்ள இருக்கிற அழுக்கு போனாலே இவ்வளவு சந்தோஷம் வருதுன்னா, உள்ள இருக்கிற சித்தத்துல இருக்கிற மலமெல்லாம் போனா எத்தனை சந்தோஷமா இருக்கும். நிர்வൃத்தி சில சமயத்துல நம்ம உள்ள ஏதோ ரிலீஸ் ஆகும். சில பேர் சத் சங்கத்துல எல்லாம் கேட்டு இருக்கிறது இப்படி உட்காந்து இப்படி பண்ணுவா, பார்த்திருக்கீங்களா? இப்படி 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 நடுங்குவா. எனக்கு அந்த உள்ள சந்தோஷத்துல ஏதோ ரிலீஸ் ஆச்சு, உள்ள ஒரு ஆனந்தம். அதுக்குதான் நிர்வൃத்தின்னு பேரு. இந்த நிர்வൃத்தி எங்கிருந்து வந்தது? ஆத்ம சுக நிர்வൃத்தா, ஆத்மாவில இருக்கிற சுகம், கம்ப்ளீட் பிளிஸ், சாந்தி, நிறைவு, கிரேட்டஸ்ட் ரெஸ்ட், ரெஸ்டிங் பிளேஸ், விஸ்ராந்தி ஸ்தானம். அதுல உட்கார்ந்துட்டாச்சுன்னா தான் வாஸ்தவத்துல விஸ்ராந்தி கிடைக்கும். சும்மா இல்லாட்டா அவுட்டர் ரிட்டையர்மெண்ட்லாம் ரிட்டையர்மெண்டே இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு ரிட்டையர் ஆனப்பறம் கொஞ்ச நாள் ஆனா போர் அடிக்கிறது. ஏன்னா ஒன்றும் பண்ணாம இருக்கவே முடியல, ஏதோ பண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அதுல ஆனந்தம் இல்லை. சரியான ஆனந்தம் எங்க வருது? நிர்வൃத்தி. அந்த நிர்வൃத்தி எப்படி வந்ததுன்னா, குடத்துக்குள்ள வச்ச வழக்கு போல, கடஸ்த தீபவத், குடத்துக்குள்ள வச்ச வழக்கு போல. அங்க என்ன வார்த்தை தமிழ்ல? குடம் தன்னுள் தீபம் போல், குடம் தன்னுள் விளக்கென. குடத்துக்குள்ள இருக்கிற தன்னொளியார் குடம் தன்னுள் விளக்கென, தன்னுள்ளே தான் ஒளிர்வன் தானாக. அந்த ஆத்மானந்தம் எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்னா, தெரியறவனுக்கு தெரியும். யாருக்கு தெரியுமோ அவனுக்கு தெரியும். அவனோட சந்தோஷம் பருத்தியாருக்கு பார்த்தா ஊகிச்சுக்கத்தான் முடியும். ஓஹோ, நல்ல வெல்கம் போல் இருக்கு அப்படின்னு. பாகவதத்துல அந்த அவதூதர் ஏகாதச ஸ்கந்தத்துல சந்தோஷமா வராது. அந்த ராஜாவுக்கு பார்த்தா பொறாம தாங்கல. நான் ராஜாவா இருந்துட்டு கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்லை, இந்த யோகி இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. ராஜா போய் கேட்கிறார், நீங்க ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கீங்க, எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. யார்ட்டையாவது போய் நீங்க ஏன் இப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேட்கலாமா? அண்ணா ஆரோக்கியமா இருக்கிறவர்கிட்ட போய் நீங்க ஏன் இப்படி ஹெல்த்தியா இருக்கு, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராதா அப்படின்னு கேட்டது. சந்தோஷமா இருக்கிறவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் கேட்க முடியுமா? ஆனா அப்படி கேட்கிறார் அவர். சந்தோஷம்னா ஆத்மாவில இருக்கிற ஆனந்தத்துல இருக்காரு. அவரை பார்த்து இந்த ராஜாக்கே தாங்கல இல்லையா. பகவான் ரமண பகவான் ஒரு பாட்டு தமிழ்ல சொல்றார், எனக்கு ஒரு குறை உண்டோ அப்படின்னு. குறையே நான் அப்படி நிறைஞ்சிருக்கேன். ஆனா நமக்கெல்லாம் ஒரு நேரம் உடுத்திக்க ட்ரெஸ் இல்லைன்னா எப்படி இருக்கும்? அவருக்கு ஒரே கோமணம், கௌபீனம், அதுவும் கிழிஞ்சு போயிடுது. அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய முள்ளு, அதை ஊசியா வச்சு அந்த கௌபீனத்திலேருந்தே ஒரு நூல் எடுத்து, அந்த முள்ளு தைக்கிறதுக்கு ஊசி கூட இல்லை, அந்த முள்ளையே ஊசியா வச்சு அதுக்குள்ள இந்த நூலை போட்டு தைச்சு உடுத்திண்டார். யார்கிட்டையும் கேட்க போல. அந்த ஸ்டேட்ல சொன்னார், எனக்கு ஒரு குறை உண்டோ, உடுத்திக்கிறதுக்கு ஒரு ஸ்பேர் கௌபீனம் கூட இல்லை, ஆனா சந்தோஷமா இருக்குங்கிறார். உடுத்திக்கிறதுக்கு ஒரு துண்டு எக்ஸ்ட்ரா இல்லை, ஒரே ஒரு துண்டு இருக்கு, அது நிறைய ஓட்டை, அந்த ஷால் நிறைய ஓட்டை, அழுக்கு, யாரும் பார்க்காம இருக்கணும்னு அதே தொடச்சு தொடச்சு உள்ள ஒரு பாறை கெடுக்கல வச்சுப்பாங்க. அந்த ஸ்டேட்ல ஆனந்தமா சந்தோஷமா இருக்கேன். அந்த ஆனந்தம் எங்கேருந்து வருது சொல்லுங்க? நமக்கு என்னெல்லாம் வேண்டி இருக்கு இல்லையா, உலகத்துல என்னெல்லாம் சாமானங்கள் வேண்டி இருக்கு. சின்ன குழந்தைகளா இருக்கிறது விளையாட்டு பொம்மை, இந்த சாமானம், தீபாவளியானா பட்டாசு எல்லாம் நீங்களும் பார்த்து சாக்கு சாக்கா கொண்டு வந்திருக்கீங்களே, பேக் பேக்கா. என்னெல்லாம் வேண்டி இருக்கு வெளியில இருந்து சாமானங்கள் இல்லையா சந்தோஷத்துக்கு. இது எதுவும் இல்லாம பிரகலாதன் சந்தோஷமா இருந்தான்னு பாகவதம் சொல்றது. பிரகலாதன் என்ன, न्यस्त क्रीडन को बालो
ஜடவத்தன்மனஸ்தயா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா நவேத ஜெகதீதிருஷம். விளையாட்டு பொம்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டானா. விளையாட்டு பொம்மையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எதுவுமே இரண்யகசிப்பு நிறைய விளையாட்டு பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. பிரகலாதனுக்கு நல்ல கன் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு, பட்டாசெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு பிரகலாதன் கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா, கிருஷ்ணன் வந்து பிடிச்சுட்டான். நவேத ஜெகதீதிருஷம், லோகமே பார்க்கல, உள்ள இருக்கிற ஆனந்தத்திலேயே இருந்தது அந்த குழந்தை. உள்ள அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி பொங்கி பொங்கி வரத்த வெளியில இருக்கிற ஆனந்தமோ வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எதையுமே தேடல. இதுதான் நம்ம பாரதத்துல இந்தியாவில் இருக்கிற வித்தியாசமே. வேற உலகத்துல எந்த நாட்டிலையும் ஆனந்தம் உனக்குள்ளதான் இருக்குன்னு சொன்னதா தெரியல. ரிஷிகள்லாம் நமக்கு கொடுத்தா ஆனந்தம் உனக்குள்ள இருக்குப்பா, உன் ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. அலெக்சாண்டர் இங்க அட்டாக் பண்ண வந்த போது அலெக்சாண்டர் கிட்ட கூட ஒரு ரிஷி தைரியமா சொன்னார், நீதான் உலகத்திலேயே பெரிய பிச்சைக்காரன். அந்த அவதூதரை பார்த்து அலெக்சாண்டர் சொன்னார், நீ பிக்ஷை எடுத்து வாழறியே, எங்கூட வா, என்னோட ஊர்ல போய் உன்னை பெரிய ராஜா மாதிரி வச்சுக்கிறேன். பெரிய ஞானி அவர். அவ அலெக்சாண்டரோட அம்மா அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வரத்த சொன்னாலா, அங்க நிறைய மகான்களா இருக்கா, யாரையாவது நம்ம ஊருக்கு கூட்டின்னு வாங்க. அப்பதான் பார்த்து போய் கெஞ்சறான் அலெக்சாண்டர். அப்ப சொன்னா, நீ பிக்ஷை எடுக்கிறேன், நான் எங்க பிக்ஷை எடுக்கிறேன், கையில தான் பிக்ஷை பாத்திரம் இருக்கே தவிர உள்ள நான் சக்கரவர்த்தி, உன்னோட உள்ள பெரிய ஓட்டம் பிக்ஷை பாத்திரம் நிறையவே நிறையாது. உன்னோட மனசு இருக்கே அந்த பிச்சை பாத்திரம் நிறையவே நிறையாது. எத்தனை ராஜ்யத்தை பிடிச்சாச்சு, யாரையெல்லாம் அட்டாக் பண்ணியாச்சு, எவ்வளவு ஜெயிச்சாச்சு, எல்லாம் ஃபெயில். இந்த ஊரு ஜெயிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போறதுக்குள்ள இந்த ஊர் தலையை தூக்கிடும். கம்ப்ளீட்டா ஒரு பிளிஸே இல்லை வெளியில இருந்து. உள்ள ஒரு ஆனந்தம் இருக்கு, அதை விட்டு வெளியில பிச்சை எடுத்துட்டே இருக்கேன். ஆத்ம சுக நிர்வர்த்தா கடஸ்த தீபவத், ஒரு குடத்துக்குள்ள இருக்கிற தீபம் போல. நமக்குள்ள இருக்கிற ஆத்மாங்கிறது குடத்துக்குள்ள இருக்கிற விளக்கு போல் தான். குடத்துக்குள்ள ஒரு விளக்கு வச்சு குடத்துல 5 ஓட்டை போட்டா எப்படி இருக்கும், 5 ஓட்டையாலையும் லைட் வெளியில வரும் இல்லையா? அதுபோலதான் நம்ம சரீரத்துக்குள்ள நான் இருக்கேங்கிற உணர்வு ரூபா ஒரு சைத்தன்யம் இருக்கு. அந்த சைத்தன்யம் கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மூக்கால முகர்றது, நாக்கால ருச்சிக்கிறது, துக்கால ஸ்பர்சிக்கிறது இல்லையா? காடத்வாந்த கிரகாந்ததா க்ஷிதிதலே தீபம் நிதாயோஜ்வலம் பஞ்சச்சித்ர மதோமுகம் ச கலசம் தஸ்யோபரி ஸ்தாபயே. சங்கராச்சாரியரே இதை சொல்றார். 5 ஓட்ட போட்ட கலசத்தால மூடின விளக்கு போல அந்த உள்ள இருக்கிற விளக்கோட ஜோதி வெளியில வருது. அதுபோல உள்ள இருக்கிற ஆத்ம ஜோதி தெரிஞ்சுண்டா அது சஸ்வத் அந்தரேவ ஸ்வாந்தரேவ பிரகாசத்தை ஸ்வஸ்தா. அப்ப நம்ம ஸ்வஸ்தமாயிடுவோம். ஸ்வஸ்தத்துக்கு ஆப்போசிட் என்ன? அஸ்வஸ்தா. அதுக்கு இன்னொரு பேரு பிரகிருதிஸ்தா. ஐதர் யூ அவைட் இன் நேச்சர் ஆர் இன் ரியல் நேச்சர். நேச்சர் என்னது? உடம்பு மனசு இந்திரியங்களே இருக்கும். இல்லாட்ட நம்ம ஸ்வரூபத்துல ஸ்வஸ்தம் சாந்தம் தண்ணிலேயே ரமண பகவானோட ஒரு படத்தை பார்த்தாலும் அந்த ஸ்வஸ்தத்தை பார்க்கலாம். நமக்கு அப்பாடா அப்படின்னு அடைய வேண்டியதை அடைஞ்ச ஒரு நிறைவு, ஒரு சந்தோஷம். உபாதிஸ்தோபி தர்மை அலிப்தோ வியோமவன்முனி சர்வவின்மூடவத்திஷ்டேத் அசக்தோ வாயுவச்சரேத். உபாதிஸ்தோபி, இந்த உபாதினாக்கா இந்த லிமிட்டேஷன் ஆஃப் திஸ் பாடி, சரீரம் இதுல இருந்தாலும் தத் தர்மைஹி அலிப்தா, அந்த உடம்போட தர்மங்கள். பல பேர் பல விதமா இருப்பா இல்லையா? அஷ்டாவக்கரருக்கு உடம்பு 8 இடத்துல வளைஞ்சிருக்குமா. வக்கரம்னாலே வளைஞ்சிருக்கிறது, கொஞ்சம் விருப்பமா இருக்கிறது. எல்லாம் ஞானிகளும் நீங்க நினைக்கிற மாதிரி விவேகானந்தர் மாதிரி தேஜஸ்விகளா இருப்பேன்னு நினைச்சுக்கோண்டா. ஆதிசங்கரர் மாதிரி இமேஜினேஷன்ல இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி பார்க்க அப்படியே பிரகாசிச்சுன்னு இருப்பா அப்படின்னு நினைச்சு. அஷ்டாவக்கரர் பார்த்தா விகிருதமா இருக்கார். இப்ப ஜனகரோட சதஸ்ல அவர் போறார். அவர் இப்படி இப்படி கோணாமனா நடந்து வரதை பார்த்து
ஜனகரோட சபையில நிறைய உட்கார்ந்து இருக்கிற பண்டிதர்கள்லாம் எல்லாம் பிராமணர்கள்லாம் கேலி பண்ணி சிரிக்கிறான். சிரி தாங்களே அவளுக்கு இவரை பார்த்ததும். இப்ப இவர் ஜனகரை பார்த்து சொல்றார், உன் சபையில நிறைய பிராமணா இருக்கான்னு நினைச்சுட்டே எல்லாம் செருப்பு குத்தியா வச்சுருக்கே, தோல் வியாபாரம் பண்றவன் தான் இருக்கான். எல்லாம் தோலை தான் பாக்குறானே தவிர உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்க தெரியற ஒருத்தன் கூட காணுமே. இந்த உடம்புல வெளியில இருக்கிற தோலையே பார்த்துட்டு இருக்கானே, உள்ள இருக்கிற ஆத்மாவை பார்க்கிறவனே காணுமே. வெளியில சரீரத்துக்கு பலவித தர்மங்கள் இருக்கு இல்லையா? ஞானிகள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், எல்லாம் பல விதத்தில் இருப்பான். உபாதிஸ்தோபி தர்மைஹி அலிப்தா, சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தோட தர்மத்தினால் அவ சங்கப்படவே இல்லை. எல்லாரும் சங்கராச்சாரியர் சன்னியாசியா தர்ம பிரச்சாரம் வேதாந்த பிரச்சாரம் பண்ணிட்டு சஞ்சாரம் பண்ணினார். சுகர் எதுவும் பண்ணாம அவதூதர் மாதிரி இருந்தார். ரமண பகவான் ஒரே இடத்துல இருந்தார் இல்லையா? ஜனகர் ராஜாவா இருந்தார், ராஜ்யபரணம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். வசிஷ்டர் புரோகிதரா இருந்தார். சில பேர்லாம் பார்த்தா துக்காராம் பலசரக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். நாமதேவர் டெய்லரா இருந்தார். கபீர் துணி நெய்யற வேலை பண்ணி லாஸ்ட் வரைக்கும் அந்த வேலை பண்ணிட்டு இருந்தார். ரைதாஸ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் செருப்பு குத்தியா இருந்தார், செருப்பு குத்துற வேலையா இருந்தார். அவனோட தர்மத்துல வித்தியாசம் இருக்கு. உபாதிஸ்தோபி தர்மிஹி அலிப்தா, ஆனா அவன் ஞானத்துல வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் அந்த ஒரே ஞானம்தான், அந்த பூர்ண ஞானம் ஒரே போல எல்லாருக்குள்ள இருந்தது. அலிப்தோ வியோமவன் முனிகி, அதனால தொடப்படாம ஆகாஷவத்து, வியோமவத்துனா ஆகாஷவத், வியோமனா என்ன? ஆகாஷவத் அலிப்தா. ஆகாசத்துல என்னெல்லாம் நடக்கிறது? ஆகாசத்துக்கு ஏதாவது சங்கம் உண்டா? அதுல ஆகாசத்துல சூரியன் வருது போறது, இருட்டு வருது, வெளிச்சம் வருது, எதுவும் ஸ்பேஸ தொடவே இல்லை. ஸ்பேஸ்ல அழுக்கு எல்லாம் இருக்கு, ஆனா அழுக்கு ஸ்பேஸ தொடர்றதா? ஸ்பேஸ்ல காத்து வீசுறது, காத்துல இருக்கிற நல்லது கெட்டது ஸ்பேஸ தொடர்றதா? இல்லை. அதுபோல அந்த உள்ள இருக்கிற ஸ்பேஸையும் சரீரத்தோட கர்மாவோ மனசுல இருக்கிற விருத்திகளோ தூக்கமோ உணர்வோ தியானமோ எதுவும் அதை தொடலை. ஆகாசத்துல என்னெல்லாமோ நடக்கும் இல்லையா? திருவனந்தபுரத்துல ராஜா கிட்ட ஒரு மெஜிஷியன் வந்தார். அந்த மெஜிஷியன் சொன்னார், உங்களுக்கு இந்திரஜாலம் காட்டி கொடுக்கிறேன். இந்திரஜாலம் தெரியுமா? என்னெல்லாமோ நம்ம இமேஜின் பண்ண முடியாதெல்லாம் பார்க்கலாம். இப்ப அவர் ராஜாட்ட கேட்டா உனக்கு என்ன பார்க்கணும்? தேவ அசுர யுத்தம் பார்க்கணும் அப்படின்னா. பார்க்கலாமே. தெருவில் நிறைய ஜனங்களை எல்லாம் கூட்டின்னு எல்லாரும் ஹிப்னோடைஸ் பண்ணிவிட்டார். ஹிப்னோடைஸ் பண்ணினா சும்மா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிற ஸ்பேஸ்ல ஆகாசத்துல என்னெல்லாமோ சீன் வருது. தேவேந்திரன் வரா, ஐராவதத்துல வரா, அசுரர்கள் வரா, ஒரே சண்டை வெட்டு குத்து, தலையெல்லாம் அப்படி கீழே விழுறது, உடம்பெல்லாம் கீழே விழுறது, ரத்தம் எல்லாம் சொட்டுறது, மேலேந்து வாளு வில்லு கதை எல்லாம் கீழே விழுறது, ஜனங்கள் எல்லாம் ஹெல்டர் ஸ்கெல்டர் ஓடி இருக்கிற சாக்கடையில எல்லாம் விழுந்து, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இதுதான் இந்திரஜாலம் பேர். இதெல்லாம் எங்க நடந்தது? ஸ்பேஸ்ல நடந்தது. ஆனா வாஸ்தவத்துல நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல. அந்த டைம்ல எவ்ரிதிங் வாஸ் சீன் இல்லையா? அதுக்குதான் கந்தர்வ பத்தனம்னு பேரு. அதுபோல என்னெல்லாமோ பார்க்கறது. அதுபோல அந்த ஸ்பேஸ்ல உபாதியில என்னெல்லாமோ தர்மங்கள் இருந்தாலும் ஸ்பேஸ தொடாத போல ஞானிக்கும் தன்னோட உபாதி தன்னோட பிராரப்த சரீரத்துல என்னதான் இருந்தாலும் தன்னோட ஸ்வரூபத்தை எதுவுமே ஸ்பர்சிக்கவே ஸ்பர்சிக்காது. சர்வபின் எல்லாம் தெரியும். சர்வஜ்ஞா, ஞானி யாருன்னா ஈஸ்வரன் தான். பரமேஸ்வரஹா விஷ்ணு அப்படி எல்லாமே இந்த ஆத்மபோதத்துல சொன்னார். தத்துவத்தை உணர்ந்தவன் ஈஸ்வரன்லேருந்து பின்னம் இல்லை, அதே வஸ்து தான் உள்ள பிரகாசிச்சுட்டு இருக்கு. ஆனா ஈஸ்வரனாலாம் தெரியாது, நம்மளை போல சர்வசாதாரணமா ஒன்னும் தெரியாதவனா தான் இருப்பார். மூடவத்திஷ்டேது, அவன் ஆக்ட் பண்ணல, அது உபாதி தர்மம். ஒரு டைமென்ஷன்ல பார்த்தா அவ பழைய உடம்பு மனசு அதே மாதிரி இருக்கும். ஒன்னும் தெரியாதுன்னா தெரியாத வாழாவே இருப்பா. அண்ணா கூட முன்னால் ஒரு கதை சொல்லுவா.
ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர் எல்லா இடத்துலயும் போய் எல்லாரையும் கிறிஸ்டியன் கன்வர்ஷன் பண்ணிட்டே இருக்கார். அப்படியே அவர் ஒரு ஷிப்ல அப்படியே டிராவல் பண்ணி யாரும் தெரியாத ஐலண்ட்ல எல்லாம் போய் கன்வர்ஷன் பண்றார். அப்படி போன இடத்துல ஒரு ஐலண்ட்ல போனா அங்க இதுவரைய போகாத ஊரு, அங்க கொஞ்சம் ஜனங்கள் இருக்கா. அந்த ஜனங்களுக்கு ஒரு ரிலீஜனும் கிடையாது, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவள்கிட்ட போய் கேட்டு பார்த்தா நீங்க என்ன தெய்வத்தை என்ன காட வர்ஷிப் பண்றேன்னா அவ என்னத்தையோ சொன்னா, ஏதோ சொன்னா. அப்படி என்ன ப்ரேயர் பண்றேன்னா ஏதோ ஒரு ப்ரேயர். இந்த ஃபாதருக்கு அவன் லாங்குவேஜும் புரியல, அவ என்ன ப்ரேயர் பண்றான்னு இவருக்கு ஒன்னும் சகிக்கவே இல்லை. இது எப்படி அது பைபிள்ல சொல்லாத நீங்களா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டா எப்படி எஃபெக்ட் ஆகும்? அப்படியெல்லாம் சரியாகாது. உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு அவ சொன்னா, எங்களுக்கு இங்க ரொம்ப பெரியவா மகான்கள் 3 பேர் இருக்கா, ரொம்ப வயசான சாதுக்கள், அவ தான் எங்களுக்கு டீச்சர்ஸ், உபதேசம் பண்ணா. ரொம்ப வயசா எடுத்தவாளுக்கு பார்த்தா ஒரு சாக்கு துணியெல்லாம் கட்டிட்டு 3 சித்த புருஷர்கள். ஆனா அவளுக்கு சித்த புருஷர்கள் அவளுக்கு தெரியாது, அவ பாட்டு சாதுவா இருக்கா. இந்த ஃபாதர் கம்பீரமா வந்தார், பெரிய குரூப்போட வந்தார். அவள்கிட்ட வந்து ஏய் அவளுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா அவ சொன்னா, ஐயோ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்க இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கோம், இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படாது, நான் ஒரு பிரேயர் சொல்லித்தரேன், அதுபடி நீங்க இந்த ஜனங்களை எல்லாம் டீச் பண்ணோம் அப்படின்னு அந்த 3 சாதுக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஒரு பெரிய பேராகிராஃப், இந்த சூர்ணிகை எல்லாம் இல்லையா, ஸ்ரீ என்ன என்ன சொல்லுவேன் நீங்க, சூர்ணிகை. அந்த சூர்ணிகை எப்படி ஏதோ ஒரு சாம்பிள் சொல்லுங்க, அப்படி தொடங்கினா அது முடியவே முடியாது. இப்படி சொல்லி கொடுத்தா எனக்கே வராது இல்லையா. வரிசையா முக்காம நீளமா போட்டு ஒரு ஒரு கத்தியம் இல்லையா, சும்மா ஒரு விரட்டுறதுக்கு வேணா ஏதாவது சொல்லணும். ஒரு கத்தியம் சம்பு ஒரு கத்தியம் சொன்னா ராமாயணம் சொல்ற சயேஷ மிருகாங்கோபி மிருகயாயாச பரிஷ்ராந்தி விஸ்ராந்தி சசம்பிரம பரிவிரதே நமஜ்ஜன பரவிரதே மஜ்ஜன கிருஹாபிமுகே தசமுகே தத்ரத்ய விசித்திரதர சாதகும்ப ஸ்தம்பாக்ர பிரத்யக்ர பிரத்யுப்த ஸ்மடிகசிலாசாம பஞ்சிகா புஞ்ச கரதல கலித நிஜோபலமய கலசமுகா தச்சாட்சாம விச்சின்ன தாராம் அபுதாராம் நிஜகராபிமரிஷாதாபாதயம் தஸ்ய பிரசாத பசுனானாம் சுராசீர சிரகாம்ஷிதானாம் விம்சதி வித வீக்ஷணானாம் க்ஷணமாத்திரம் பாத்திரம் பவதி. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி விஸ்தாரமா அவங்க சொல்லிட்டு சொல்ல சொன்னா எப்படி சொல்றது? ஃபாதர் வந்து ஏதோ ஒன்று பெரிய ஒரு பேஜ் நிறைய ஒரு பேராகிராஃப் சொல்லிவிட்டு இவாள்கிட்ட சொன்னா இவாளுக்கு ஒண்ணுமே வரமாட்டேங்கிறது. சரி போனா போறதுன்னா அந்த பேராகிராஃப் கட் பண்ணி 4 லைனா சொல்லி கொடுத்தாலும் அப்பவும் வாழ்க்கை வரல, ஒரு 2 லைனா கட் பண்ணா ஃபாதருக்கு லாஸ்ட்ல போன அப்புறம் ஆயிடுச்சு. ஏதோ ஒன்று சொல்லி கன்வெர்ட் பண்ணிட்டு போனோம். ஒரு 2 லைன்ல ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தார், அவ ஒரு விதமா படிச்சுண்டா. ஃபாதர் 10 அடி போறதுக்குள்ள இவ பின்னால ஓடி வந்து மறந்து போயிடுத்து, திருப்பி சொல்லிக் கொடுக்கணும். அவ பாவம் அதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை, பிரெயின் எல்லாம் நம்மள மாதிரி படிச்சுக்கிடுச்சு எல்லாம். திருப்பி சொல்லிக் கொடுப்பா, திருப்பி போறதுக்குள்ள திருப்பி பின்னால போய் கொஞ்சம் ஃபாதர் ஒரு விதமா பாருப்பா அவளை எப்படியாவது பிடிச்சு வை, பின்னால வந்து கேட்டுண்டே. அவள் டூ சின்சியர் வேற. அவ இந்த ஃபாதரை இவர் சொல்ற பிரேயர் எப்படியாவது படிச்சு சொல்லி கொடுக்கணும் பாக்குறா. லாஸ்ட்ல அவர் போட்ல ஷிப்ல போய் ஏறி விட்டார் ஃபாதர். கொஞ்சம் தூரம் ஆச்சு, கடல்ல போயிட்டு இருக்கா. கடல்ல ஒரு ஜோதி வருது. பார்த்தா அந்த ஜோதியில இந்த 3 சாதுக்கள் வயசான தாத்தா மாதிரி இருக்காளே, அவ ஓடி வரா. ஃபாதர் கொஞ்சம் நிலுங்கோ, எங்களுக்கு மறந்து போயிடுத்து, கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன்னு தண்ணி மேல ஓடி வந்துட்டு இருக்கான். அப்ப இந்த ஃபாதரை பார்த்தா, ஓ பெரிய சித்த புருஷால் இவாளுக்கா போய் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு. சில பேர் அறிஞ்சாலும் அறிஞ்சோங்கிறது கூட விட்டுடுவான். அங்க தெரிஞ்சுனாச்சுங்கிறது கூட விட்டு மூடவத்திஷ்டேது பானவத்திஷ்டேது, குழந்தை போலையோ இது ஒன்னும் தெரியாதவன் போலையோ பைத்தியம் போலையோ எல்லாம் உலகத்துக்கு திருஷ்டியில தெரிவா. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம அந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு உலகத்துல யாருக்கும் தெரியாம பைத்தியம் போல எல்லாம் சுத்துவா. உலகத்துல இருக்கிறவா பார்த்தா கண்டுபிடிச்சு டிஸ்டர்ப் பண்ணி விடுவாங்கிறதுக்காக அவதூதர்கள் சில பேர் அப்படி சந்தோஷமா ஆத்மாவை தெரிஞ்சுன்னு ஆனந்தமா எதிலையுமே இடப்படாம ஆனந்தமா சந்தோஷமா சர்வவின் எல்லாம் தெரியும். ஆனா மூடவத் உலகத்துல இருக்கிறவா பாக்குறது எல்லாம் தெரிஞ்சவன்னு மற்றவாளுக்கு தெரிஞ்சுட்டு போய் என்ன வேணும் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சதோட எஃபெக்ட் என்ன? எல்லாம்னா என்னது? ஆத்மான்னு அர்த்தம். எல்லாம்னா அமெரிக்கால என்ன நடக்கிறது, ஆப்பிரிக்கால என்ன நடக்கிறது எல்லாம் இல்லை.
அதெல்லாம் தெரிஞ்சா வருமானு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் தான் இல்லையா? இந்த ஊர்லயே ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுன்னா தேவையில்லை நமக்கு. இப்படி இருக்கிறத எல்லாம் தெரியும்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை தெரியும்னு அர்த்தம். தன்னை தெரியும், தன்னை உணர்ந்து நிஜலாப துஷ்டா. அந்த நிஜலாப துஷ்டனா இருக்கிறதுனால அப்படி இருந்துட்டு மூடவது. மொத்தமா பார்த்தா பைத்தியம் அப்படின்னு பிசாசின்னு நினைச்சுப்பாங்க. எங்க ஊர்ல ஒரு அவதூதர் இருந்தார். அவர் அவதூதர் ஞானி, நிறைய பேர் பார்த்தா பைத்தியம்னு சொல்லலாம். தெரியாது, அப்படி ஜடையா அப்படி நடப்பார். ஒரே ஒரு லட்சணம் நமக்கு தெரியும், அவர்கிட்ட ஏதோ விசேஷம் இருக்குன்னு. என்ன, ஒரு கோபம் கிடையாது, பைத்தியமா ஒன்றும் காட்ட மாட்டார். யாரோடா வீட்டுல போய் ஏதோ சாப்பாடு கொடுத்தா வாங்கிப்பார், டீ கொடுத்தா குடிப்பார். அப்புறம் யாராவது பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டார், நீட்டா ஏதாவது ட்ரெஸ் கொடுத்தா வாங்கிக்க மாட்டார், ஸ்பெஷலா ஏதாவது சாப்பாடெல்லாம் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டார், டீ கொடுத்தா வாங்கி குடிப்பார், அவர் பாட்டுக்கு நடந்துட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு நான் எங்கேயோ பிரவச்சனம் முடிச்சுட்டு வந்து ட்ரெயின்ல இறங்கி ஆட்டோவில் ஏறி கிராமத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆட்டோவிலே உட்காந்தே நான் தூங்கி போயிட்டேன். ஒரு பெரிய ஒரு கத்துறது அலறது கேட்டு தான் எழுந்திருந்தேன். யாரு கத்துறான்னு பார்த்தா இந்த ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர் இந்த கிராமத்துக்குள்ள வந்தது, சாமி பேய் அப்படின்னு கத்தினான். எனக்கு இந்த அவதூதர் வழியில நிக்கிறார். அப்படி நான் சொன்னேன், நானும் இந்த சத்தத்தை கேட்டு கனவு வச்சுன்னு பார்த்தா என்னாச்சு, சாமி ஏதோ ஒன்று நிக்கிறது அப்படின்னு. அது பேயும் பிசாசு எல்லாம் இல்லப்பா, ஒரு பெரிய மகான், பயப்படாத நீ போனா. ஒரு விதமா அப்படியே என்னை கொண்டு எங்க வீட்டுல விட்டுட்டு சுத்தி வேற வழியா போயிட்டான். அந்த வழியாவே வரல, வேற வழியா போயிட்டான். அப்போ பார்த்தா பூத உன்மத்த பிசாசவத்து. சில பேர் பிசாசு போல உன்மாதம் வந்தவன போல பைத்தியம் போல எல்லாம் கூட காட்டுவான். சில பேர் உபாதியில அந்த சுபாவம் இருக்கும். சேஷாதிரி சுவாமிகள் இருந்தார் திருவண்ணாமலையில, கொஞ்சம் பைத்தியம் மாதிரி எல்லாம் காட்டிட்டு இருந்தார். அப்ப உன்மத்த பிசாசபத்து அந்த மாதிரி உபாதிஸ்தோபி தத் தர்மைஹி அலிப்தான். சரீரத்துல என்ன தர்மம் வேணுமானா இருக்கட்டும், அதுல லிப்தம் ஆகாம சங்கம் இல்லாம வியோமவத் ஆகாசம் போல் அந்த முனி சர்வவித் எல்லாம் தெரியாத ஆல் நோயிங்கா இருந்தாலும் மூடவத் அஜ்ஞானி மாதிரி, ஒன்னும் தெரியாதவன் மாதிரி மூடவத் திஷ்டேத். அசக்தோ எதிலையுமே பற்றுக்காம வாயுவச்சரேது, வாயு போல் காற்று போல் சஞ்சரிப்பார். என்ன பாட்டு இது? ஒட்டாவின் போல் உபாதி தர்மங்களோடொட்டான் உபாதியிலான் முற்றறிவனேனும் முனி மூடனென வாயு போல் பற்றற்று சஞ்சரிப்பான் பாரின் பற்றும். உபாதி உற்றானேனும் ஒட்டாவின் போல், எதிலையுமே பற்றாத ஆகாசம் போல இருக்கிறவர் உபாதி தர்மங்களோடு ஒட்டான். அந்த உபாதி உடம்பு மனசோட தர்மங்கள்ல ஒட்டமாட்டான். உபாதியிலான், அதுதான் அதோட தீர்ப்பு. அது சம்ஸ்கிருதத்துல இல்ல, அது பகவான் சேர்த்துருக்காரு. உபாதியிலான் உபாதிஸ்தோபி தத் தர்மைஹி அலிப்தோ வியோமமன் முனிஹி சர்வமின் மூடவத்திஷ்டேத் அசக்தோ வாயுவச்சரேதா இருக்கு. உபாதி இலான் அப்படின்னா உபாதி நமக்கு தான் ஞானி கிட்ட தெரியறதே தவிர ஞானிக்கு உபாதியே இல்லையா. ஞானிக்கு சரீரம் நாம பார்க்கிறோம், ஞானி ஆகாசம் தானே தவிர சரீரமே இல்லை. அந்த தத்துவஞானி ஸ்வயம் விண்ணு தானே தவிர அவன் மேல மண்ணே இல்லை. அவனுக்கு அனந்தம் பூமணம் மாமனம் பூரணமணம் கொல பூரணமணம் அருள் அருணாச்சல. அந்த பூரணமா தான் இருக்கானே தவிர பூமணமே இல்லை. அந்த அனந்தம் ஒட்டாவின் போல் முற்றறிவனேனும், முற்றறிவன், முற்று அறிவுன பூர்ண அறிவு உள்ளவனா இருந்தாலும் மூடனென அறிவில்லாதவன் போல வாயு போல் பற்றற்று சஞ்சரிப்பான். காற்று எல்லா இடத்துக்கும் போறது. ஒரு இடத்துல வந்தா சுகந்த, இப்ப இதுக்குள்ள வந்துதானே இப்படி நடந்தெல்லாம் நல்ல புஷ்பத்தோட மனமெல்லாம் வரும். அது காற்றுல நிற்குமா? இந்த காற்று இங்கேருந்து வேற எங்கேயாவது போறத இந்த மனத்தெல்லாம் விட்டுடும். இது போல
ஞானி உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பேன், எங்கேயும் ஒட்டலை. கண்ணாடி போலதான். நீ ஒரு திருஷ்டாந்தம் சொன்னா கண்ணாடி போல. கண்ணாடி முன்னாடி ஏதாவது வந்துதானே கிளியரா தெரியும் இல்லையா? இந்த ஆளு கண்ணாடியிலேருந்து அந்த பக்கம் போனா யார் உங்ககிட்ட நின்னான்னு கண்ணாடிட்டு கேட்டா தெரியுமோ? தெரியவே தெரியாது. கண்ணாடியில ஒரு மார்க்கு கூட இருக்காது இல்லையா? அது போலதான் ஞானியோட மனசும் உலகத்துல எல்லாம் விவகாரம் பண்றது அப்ப கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒட்டாவின் போல், எதுலையுமே ஒட்டாத ஆகாசம் போல, எங்கேயுமே சங்கம் இல்லாம, உபாதி தர்மங்களே இல்லாம, உபாதியே இல்லாம, உபாதினாக்கா லிமிட்டேஷன் ஆஃப் த பாடி, அது இல்லாம ஆகாசம் போல அறிவே ஸ்வரூபமாக, ஆனந்தமே ஸ்வரூபமாக. What is his nature? His nature is bliss. அவ்வளவுதான். சந்தோஷம், ஆனந்தமே ஸ்வரூபமாக இருக்கான். உபாதி விலயாத் விஷ்ணு நிர்விசேஷம் விஷேன் முனிஹி ஜலே ஜலம் வியத்யோம்னி தேஜஸ் தேஜசி வாயதா. உபாதி விலயாத், உபாதி அதோட டைம் ஆகிற போது அது போகும், அதோட பீரியட் ஆகிற போது. என்ன தமிழ் பாட்டு? உபாதியின் விஷ்ணுவினுள்ளே அபேதமே தோயத்தில் தோயமும் தூவிண்ணிலே விண்ணும் தீயில் தீயும் போல தேர்வாய் தூயதாம். உபாதி விளையாது. அந்த உபாதி அதோட பீரியட் ஆனா அது எப்பயோ போகும். சில பேரோட சரீரம் மறைஞ்சே போயிடும் இல்லையா? அப்படியெல்லாம் கதை இருக்கே. மீரா மறைஞ்சு போயிட்டாலும் சொல்ற எப்படியோ போட்டோம், நெருப்பில் வச்சு போனா போட்டு எப்படியோ போட்டோம். அந்த சரீரத்தோட பீரியட் ஆகிட்டா அது போகும். ஆனா அது இருந்தாலும் போனாலும் ஞானிக்கு ஒரே போலதான். உபாதி விளையாது விஷ்ணு நிர்விசேஷம் விஷேன் முனிகி. அந்த முனி எப்படி இருக்கான்னா இந்த உபாதிங்கிற விசேஷம் இல்லாம விஷ்ணுவாவே இருக்கான். விஷ்ணுன்னா சர்வவியாபியா இருக்கிற சைத்தன்யம். வியாபனாது விஷ்ணு. ஜலே ஜலம், தண்ணியில ஊத்துற மாதிரி. உபாதி போனதுனால இப்ப என்னாச்சு? ஜலத்துல ஜலம் விடுற மாதிரி தான். ஜலே ஜலம் வியத் வியோமினி. நம்ம சந்தியாவதெல்லாம் பண்றது, அது அர்ப்பணம் எல்லாம் பண்றது என்ன பண்ணுவோம்? ஜலத்தை எடுத்து ஜலத்துல ஊத்துறோம். ஏன் நதியில போய் அர்க்கியம் கொடுத்தா என்ன பண்றோம்? ஜலத்தை எடுத்து ஜலத்துல ஊத்துறோம். ஜலே ஜலம் வியத் வியோமினி. வியத் வியோமினி. ஆகாசம் ஆகாசத்துல, ஜலத்தை ஜலத்திலையும் ஆகாசத்தை ஆகாசத்திலையும் தேஜஸ் தேஜஸ்லையும் லயிப்பிக்கிற போல தானும் நிர்விசேஷமா ஆத்மாவில லயம் ஆயிடுறார். ஆத்மஸ்வரூபமாவே இருக்கார். இது அந்த ஸ்லோகம். நீ கொஞ்சம் கூட ஸ்லோகங்கள் இருக்கு. நாளைக்கும் நாளன்னைக்கும் முடிஞ்ச அந்த ஸ்லோகத்தை நாளைக்கு பூர்த்தி பண்ணிவிடுவோம். ஒரே விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனந்தம், சந்தோஷம்ங்கிறது நம்ம ஆத்மஸ்வரூபம். அது உங்களுக்குள்ள இருக்கிறத எந்த காரணத்தினாலும் இழந்துவிடக்கூடாது. அதுக்கு தான் சந்தியாவந்தனம் பண்றது தினமும் ஞாபகம் வச்சுக்கிறோம். 3 நேரம் ஞாபகப்படுத்திக்கிறோம். அந்த வீரியம், பயம் இல்லாத நிலை, எதை பார்த்தாலும் பயப்படாத நிலை, ஆனந்தம், சாந்தி, வீரியம். இது ஆத்மாங்கிற சப்தத்துக்கே அர்த்தம் ஆனந்த. ஆனந்தாதேவ கல் விமானி ஆனந்தம் பிரயந்த்யபிசம்விசந்தி சைஷாபார்கவீவாருணி வித்யா பரமே வ்யோமன் பிரதிஷ்டிதா ய ஏவம் வேத பிரதிஷ்டதி அன்னவானன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுபிர்பிரம்மவத்சசேன மகான் கீர்த்யா ய ஏவம் வேத பிரதிஷ்டதி. அந்த ய ஏவம் வேத, யஹ
ஏவம் வேதா, எவன் இப்படி தெரிஞ்சுக்கிறானோ. எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா பிரம்மங்கிறது ஆனந்தமே, பகவான் ஆனந்தமே. பகவான் மூஞ்சி தூக்கின்னு உட்காரப்படாது, ரொம்ப பக்தி, அதனால மூஞ்சி தூக்கின்னு இருக்கேன் அப்படின்னு. பகவான் பக்தினாக்கா பக்தியோட லட்சணமே என்ன? எப்ப நம்ம பகவானோடங்கிறத ஆனந்தம் வந்துடணும். ஆனந்தம் வரலையே, ஆனா ஏதோ குழப்பம் இருக்கு, கோளாறு இருக்கு, அது பக்தி இல்லை, பர்ஹாப்ஸ் கேஸ் ட்ரபிளா இருக்கு. ஆனந்தம் இல்லை அதுல. ஆனந்தம் வந்துடுத்தானா, பகவான் வந்துடுத்தானா ஆனந்தம் வரணும். பிளிஸ், அந்த ஜாய் ஹிருதயத்துக்குள்ள இருந்து வரணும். அப்பதான் அதுக்கு ஆனந்தம். ஆனந்தோ பிரம்ம இது வியஜானாத் விசேஷேன நிச்சயேன ஜானாதி. நிச்சயமா தெரிஞ்சுக்கிறான் ஆனந்தம் தான் பிரம்மா. அதுக்கப்புறம் அந்த வருணன் பிருகு போயிட்டான், கேட்கவே இல்லை. அது வரைக்கும் அன்னம் பிராணம் மனசு விஞ்ஞானம் எல்லாத்தையும் கேட்டு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன கேட்டு இருந்தான்? ஆனந்தத்தை அடைஞ்சா அப்புறம் யாரு கேட்க போறா இல்லையா? ஆனந்தத்தை அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் இதுதானா அது எல்லாம் யாரும் கேட்க மாட்டான், வரவே மாட்டான். சந்தோஷத்தை அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் அவன் எங்கும் வரப்போறான். கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சுன்னா டாடா பை பை, ஒரே போக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன்லாம் கிடையாது. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். அந்த ஆனந்தம் தான் பிரம்மஸ்வரூபம், பரமேஸ்வரஸ்வரூபம், கிருஷ்ணஸ்வரூபம், விஷ்ணுஸ்வரூபம், எல்லாம் ஆனந்தம். யதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத். இந்த ஆனந்தம் எப்படி இருக்கு? ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத். ஆகாசமாவே இருக்காம் ஆனந்தம். ஆனந்தம் இத்தினூண்டு இருக்கிற ஆனந்தம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷம், காத்தால 5 minutes ஹாப்பி, அதுக்கப்புறம் சந்தோஷம் இல்லை. ஏதோ ஒன்று கிடைச்சா சந்தோஷம், அதுக்கப்புறம் பின்னாச்சு இல்லையா? விளையாட்டு பொம்மை வேணும் அட்டம் பிடிச்சு அது வாங்கிட்டு வந்துட்டு அதை எங்கேயோ கிடக்கும். அப்புறம் எப்போ அதை வச்சுன்னு ஆனந்தமா இருக்கேடா இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அதை வச்சுட்டு விளையாடியாச்சு, அப்புறம் தூக்கி போட்டாச்சு. கை வர, காலு வர, தலை வர. ஆனந்தம் எப்படி இருக்கு? ஒரு கிடைச்சுதானா எப்பவுமே இருக்கணும். அப்படி ஒரு ஆனந்தத்தை ஆக்கும் பிரம்மானந்தம் அப்படின்னு. அது கிடைச்சதானா பார்கவி வாருணி பிருகும் வருணனுமா சேர்ந்த வித்யா நாலேஜ் அதாக்கும். நம்ம நாலேஜ் அதான் கொடுக்கறதோ. இத்தனை நாளைக்கு ஸ்கூல் படிச்சுட்டு எதாவது கிடைச்சதோ? போறதே பெரிய துக்கம் இல்லையா? ஒரு குழந்தை காத்தால ஸ்கூலுக்கு ஷூ எல்லாம் போட்டு சாக்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கா அம்மா. அப்ப வாசல்ல ஒரு ஆடை ஒருத்தன் இழுத்துட்டே போயிட்டு இருக்கான். அந்த ஆடு மேன்னு கத்துறது. இந்த குழந்தை அந்த அம்மா கிட்ட கேட்டது, இந்த ஆடு ஏன் அழறதுன்னு கேட்டது. அப்ப அந்த அம்மா சொன்னா, இந்த ஆடை வெட்டுறதுக்கு கொண்டு போறா, பிக்சர் ஷாப்புக்கு கொண்டு போறா, அதுதான். அதுக்கு போய் அழறது, ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போறாளோன்னு நினைச்சேன். அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல ஆனந்தம் ஒன்றும் கொடுக்கல, மேல 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 ப்ராப்ளத்துக்குள்ளதான். அது பத்மவியூகம் மாதிரி என்டர் பண்ணா வெளியிலேயே வர முடியாது. பெரிய கம்பெனியில போயிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறா, அதுக்கப்புறம் ட்ரைனிங் போறா, அதுக்கப்புறம் இங்க போறா அங்க போறா. எப்போ ஆனந்தமா இருக்க போறோம்? 60 வயசுக்கு மேலையா? அதுக்கப்புறம் கண்ணு காணாது, காது கேட்காது, சத்சங்கத்துக்கு உட்காந்து என்ன சொன்னீங்க? அவர் பாகவதத்தை எடுத்துட்டு நம்ம ஒரு சுவாமிஜி இருந்தார், அவர் சொல்லுவார். அவர் விவேகானந்தர் பேசுவார். விவேகானந்தா ஸ்ட்ராங் 85 வயசான தாத்தா முன்னாடி இப்படி உட்காந்து கண்ணாடி இப்படி வச்சுட்டு கட்சத்துல மாண்டூக்கிய காரிகை வச்சுன்னு உட்காந்து ஏதாவது உள்ள போகுமோ? இந்த வயசுல போனா இல்லையா? பஞ்சதசியில வித்யாரண்ய சொல்ற தீரத்துவம் அக்ஷப்ராபல்யேபி அகிலாஸ்வாத வாஞ்சயா திரஸ்கிருத்திய அகிலாட்சாணி
தச்சிந்தாயாம் பிரவர்த்தனம். தீரத்துவம், கரேஜ், பிரேவரினா என்னதுன்னா நல்ல இந்திரியங்கள்லாம் நல்ல ஸ்ட்ராங்கா, பிரெயின்லாம் கிளியரா இருக்கிறத, அப்ப அந்த அகிலமா இருக்கிற அந்த பூர்ண வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு ஒரு தேர்ஸ்ட் வரணும். அப்ப பக்தியில ஈடுபடணும். அப்ப ஞானம், பக்தி, சாஸ்திரம் இல்லாம இதெல்லாம் இப்பப்படாது. இதெல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம், வயசானதுக்கு அப்புறம் முன்னால ஒரு பையன் ஒரு தாத்தாவை கூட்டின்னு வந்தேன். சத் சங்கத்துக்கு வந்தா அந்த தாத்தா பேரன் கிட்ட என்ன கூட்டின்னு போடா, அங்க நம்ம ஊருக்காரெல்லாம் என்ன சொல்லுவா, கதை சொல்றாரும்பா இல்லையா. நீங்க என்ன சொல்லுங்க, கதை தான் சொல்லுவா. அது பகவத்கீதையானாலும் கதை தான், அது உபனிஷத்தானாலும் கதை தான். நீங்க கதை சொன்னீங்களே என்போம். அப்படியே பழகி போயிட்டோம். நம்ம உங்க கதைக்கு வந்திருந்தோமே என்போம். கதை அது கதா கூட வராது. கதைனாக்க சோகன்னு அர்த்தம். கதனம் சக்கரே, தலையில எழுத்துன்னு. இந்த கதைன்னா சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா தலையில எழுத்துன்னு அர்த்தம். கதை தான் என் கதை. அப்போ நீங்க கதை சொன்னீங்களே. இப்ப இந்த தாத்தா சொன்னார் பேரங்கிட்ட, டே அங்க அந்த மாமா கதை சொல்றார், நீ என்ன போய் முன்னாடி கொண்டு உட்கார வச்சு பக்கத்திலேயே உட்காரணும்னு சொன்னார் தாத்தா. அப்ப இந்த பையன் கூட்டின்னு தாத்தா முன்னாடி உட்கார்ந்துட்டு இவர் பாகவதம் சொல்லியிருக்கார். தாத்தா தூங்க ஆரம்பிச்சுட்டோம். ஜன்மாத்யசேயதோன்மயாதிதரதர்ஷங்கிறத தூங்கியாச்சு. அப்ப கொஞ்ச நேரம் ஆனப்போ இந்த உபன்யாசம் பண்றவருக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸ். முன்னாடி உட்காந்து தூங்கினா எப்படி இருக்கும்? கதைக்கு எங்கேயா போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு தூண் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அதுல சாஞ்சுண்டு யாருக்கும் தெரியாம உட்காந்துக்கணும். திரும்பி வர சமயத்துல இந்த போர்ஷன்ல அப்படி ஒரு மழை வரும். மழை. அப்பதான் கதாசிரவணம் பேரு. அச்சா இப்ப இந்த தாத்தா முன்னாடி கூட்டின்னு போய் உட்கார வச்சா தாத்தா தூங்க ஆரம்பிச்சுட்டார். அப்ப இந்த உபன்யாசம் பண்றவருக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருந்தது. அப்ப அவர் முள்ள அந்த பையனை விட்டு தாத்தாவை எழுப்பி விடுன்னு பையன் கண்டுக்கிறதே இல்லை. அப்ப லாஸ்ட்ல அந்த உபன்யாசம் முடிஞ்சுட்டு அந்த பையனை கூப்பிட்டு, பாரு நாளைக்கு உங்க தாத்தாவை கூட்டின்னு வராது. அதெல்லாம் முடியாது, தாத்தா வீட்டுல என்னோட அப்பா தாத்தாவை கூட்டின்னு போக சொல்றா. ஏன் அங்க ஒரே படாத பாடா இருக்கு, அந்த டைம் அங்க கொண்டு உட்கார வைக்க சொல்றாங்க. அதுக்குதான் கூட்டின்னு வந்துட்டேன். சரி, அப்ப நீ கூட்டின்னு வந்தா பேக்ல உட்கார வேணும், தாத்தா முன்னாடிதான் உட்காரணும்னு சொல்றாங்க. சரி, நாளைக்கு நீ தாத்தாவை கூட்டின்னு முன்னாடி உட்கார வச்சா தாத்தா தூங்குற போது எழுப்பி விடணும். எனக்கு என்னத்தை கொடுப்பேள் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பையன், ரொம்ப சமத்து. ₹1 கொடுக்குறேன். உபன்யாசம் நடக்கணுமே. அப்ப அடுத்த நாளைக்கு இந்த பையன் தாத்தாவை முன்னாடி கொண்டு உட்கார வச்சார். தாத்தா தூங்குறது ஆட்டி ஆட்டி விட்டான். அவர் அப்படியே திரிபுர தகனத்துல சிவன மாதிரி பார்த்தாரு தாத்தா. அப்ப பேரனை அப்புறம் அன்னைக்கு கதை முடிஞ்சது, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு கொடுத்தேன்னா தூங்கவே விடல இந்த பையன் தாத்தாவை. அதுக்கப்புறம் செகண்ட் டே திருப்பி வந்தா தாத்தா ஃப்ரண்ட்ல உட்காந்தா தூங்க ஆரம்பிச்சுட்டா இந்த பையன் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறார். இவர் இங்கேருந்து இப்படி இப்படி கேட்டா இப்படி காட்டுறோம். இதுவும் புரியவே இல்லை, என்ன சொல்றாருன்னே புரியல. அப்புறம் அந்த பிரவச்சனம் முடிஞ்சுட்டு தூங்கிட்டே இருந்தா எழுப்பவே இல்லை, ஒண்ணுமே பண்ணல அந்த பையன். தாத்தா கூப்பிட்டுட்டு என்னாச்சுடா, ஏன் நீ இன்னைக்கு எழுப்பவே இல்லை? அது தூங்க விட்டா ₹2 கொடுக்கறேன்னு சொன்னா தாத்தா. அந்த வயசுக்கு மேல எல்லாம் சத் சங்கத்துக்கு போறத சின்னத்திலேருந்து கேட்டு 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 பழகினாக்கா வயசாக ஆக ஸ்ரவணத்துக்கு முடியும் இல்லையா? இன்னும் இங்க சொல்ல போறது ஸ்ரவணாதிகளால் தேசுரு ஞானம், ஸ்ரவணாதிபி உத்தீப்த ஞானாக்னி. அந்த கேட்க 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 அப்படி ஞானம்ங்கிற நெருப்பு உள்ள ஜுவலிக்கும். அந்த கேட்கறது லிசனிங் இருக்கே, இட்ஸ் வெரி பவர்ஃபுல் திங். அவ்வளவு ஈஸியா லிசன் பண்ண முடியாது. அனிமல்ஸ் எல்லாம் இந்த லிசனிங் நம்மள மாதிரி பவர் கிடையாது, அவளுக்கு மூக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல். ஒரு மிருகம் பாருங்கோ,
மனத்து தான் எல்லாம் தெரிஞ்சுக்கும். இப்ப மாடு கிட்ட போனா கூட அது பார்க்கிறது உங்களை, பட் பார்க்கிறது செகண்டரி தானே தவிர அப்படின்னு மனத்து பார்க்கும். அந்த மனத்தாலதான் நம்ம எஜமானனா இல்லையா எல்லாம் தெரிஞ்சுக்கும் இல்லையா. நீங்க பாத்திருக்கீங்களா இந்த காரை நாய் துரத்தும், பாத்திருக்கீங்களா? காரை நிறைய பாத்திருக்கீங்களா? ஏன் இந்த காரை நாய் துரத்துறது சொல்லுங்களேன். என்ன தீபு? ஏன் சில காரை துரத்தாது, சில காரை தான் துரத்தும். காரோட மனமே இல்லை அது. சாதாரண இந்த கார்ல ஏதாவது நாய் வந்து ஒண்ணுக்கு போயிடும். அப்போ அந்த மனம் தான் இந்த நாய்க்கு தெரியும். இந்த நாய் போற இடத்துல என்ன நினைச்சுக்கிறது, அந்த நாய் வருதுன்னு நினைச்சுக்கிறது. அது காரையெல்லாம் பார்க்கவே பார்க்காது. அந்த மனத்தை மோந்துட்டு அந்த நாயாட்டும் வருதுன்னு நினைச்சுனாக்க அந்த மோஸ்ட்லி அந்த சக்கரத்தை பார்த்து தான் துரத்தும். அதனால காரை கழுவிட்டு போனா துரத்தாது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு போனா துரத்தாது. அவ வந்து காரையெல்லாம் பார்க்கவே இல்லை. அது அந்த மோந்துட்டு ஏதோ ஒரு அதுகளுக்கு வந்து இந்த காரெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, இன்னொரு நாய் அந்த ஏரியாக்குள்ள வரப்படாது, அவ்வளவுதான். அது என்ன நினைச்சுக்கிறது, அந்த நாய் எங்கேயோ சம்வேர் காருக்குள்ள இருக்குன்னு நினைச்சுன்னு தான் துரத்துறது. அப்ப அதுக்கு மனம்தான் ஓப்பன் தான் முக்கியம். லிசனிங் அது சத்தமெல்லாம் கேட்கும் அது. ஆனா ஸ்ரவணம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, தட் இஸ் எ டிஃபரெண்ட் திங். ஆகாசத்தோட குணம் அது. மோப்பங்கிறது மூக்கு வந்து மண்ணோட மோஸ்ட் கிராசஸ்ட். அதனால மிருகங்களுக்கு மனம் முக்கியம் இல்லையா. மனுஷாலையும் சில பேர் உண்டு, எண்ணத்தை தின்னனாலும் முதல்ல மோந்து பார்ப்பான். ஒரு ஒரு ஜென்ம வாசனை அது, எதை எடுத்தாலும் அப்படி மோந்து பார்த்துட்டு தான் சாப்பிடுவான். அது நமக்கு அவ்வளவு பவர் கிடையாது, அவளுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல். ஆனா இந்த ஸ்ரவணம் இருக்கே ஆகாசத்தோட குணம். அதனால ஸ்ரவணம் பண்றத இட் இஸ் தி சட்டிலஸ்ட் சென்சரி ஆபரேஷன். அதனால ஸ்ரவணம் பண்ணணுமானா உள்ள இருக்கிற தோஷங்கள் மாசெல்லாம் நீங்கணும். அது யங் ஏஜ்ல முடிஞ்சுதானா ரொம்ப நல்லது. அதனாலதான் பாகவதம் கௌமாராச்சரே பிராக்ஞா, முன்னாலே சின்ன வயசுலயே இதை அடைஞ்சுட்டோமானால், தெரிஞ்சுட்டோமானால், அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல என்ன வந்தாலும் ஒரு பாதுகாப்புள்ள இருந்துட்டே இருக்கும். ராமகிருஷ்ணர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். பலாப்பழத்தை வெட்டுறத எண்ணெய் போட்டு வெட்டணும். எல்லாத்துக்கும் வெட்டினா மேல எல்லாம் ஒட்டிக்கும், மூஞ்சில எல்லாம் ஒட்டிக்கும், எல்லா இடத்தையும் ஒட்டிக்கும். எண்ணெய் போட்டு வெட்டினா எதுவும் ஒட்டாது. அதுபோல இந்த ஞானம்ங்கிறது எண்ணெய் மாதிரி. நம்ம தெரிஞ்சுட்டோம்னா the moment you know, you will be free. In that freedom you can live. வாழ்க்கையில என்னதான் வந்தாலும் பின்னால இந்த ஒரு பிடிப்பு இருந்துட்டே இருக்கும், இந்த ஒரு ஹோல்டு இருந்துட்டே இருக்கும். அந்த ஹோல்டுல இருந்து தைரியமா ஆசை போல் உலகில் விளையாடுவீரா அப்படின்னு ரமண பகவான் வந்து யோக வாசிஷ்டத்துல ஸ்லோகத்தை எடுத்து சொல்லிட்டு சொன்னார். வேண்டியவார் வேடத்தியவார் வேலைகளை வேண்டியவாறு வேலைகளை உலகில் செய்து ஆசையை போல் விளையாடு. வேடத்தியனா வேஷத்துக்கு தகுந்தபடி, ஒவ்வொருத்தரும் வேஷத்துக்கு தகுந்தபடி என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணிட்டு விளையாடுவீரானோ. உலகத்துல போய் நீ விளையாடப்பா, என்ன வேணா நடக்கட்டும், நீ தெரிஞ்சினா யூ ஆர் ஃப்ரீ. இன் தட் ஃப்ரீடம் வித்தவுட் லூசிங் ஹோல்ட் ஆஃப் தட் யூ ஜஸ்ட் டான்ஸ் யுவர் பார்ட், பர்ஃபார்ம் யுவர் பார்ட். ஒன்னு தொடவே தொடாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடத்தை இந்த ஞானம் கொடுக்கும், இந்த ஆனந்தத்தை கொடுக்கும். இது வந்து சின்ன வயசுல அடையணும்னு பிரகலாதன் சொல்றான். பிரகலாதன் அடைஞ்சார், ஆதிசங்கரர் அடைஞ்சார் இல்லையா. சின்ன வயசுலயே உள்ள போயிடுத்தானா ஆனந்தம். ஒரு வயசுக்கு மேல ரிட்டையர் ஆன அப்புறம் எல்லாம் பண்றோம்னா ஒன்னும் கோஆபரேட் பண்ணாது, நம்ம உடம்பு கோஆபரேட் பண்ணாது. உடம்பு கோஆபரேட் பண்ணாட்டா ஒன்னும் முடியாது. அது சின்னத்திலேயே அடைஞ்சு கொடுத்தானா வயசாக ஆனந்தம் தான். வயசானதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றோம்னா, கணேசனோட டீச்சரை பத்தி அண்ணா சொல்லுவான். வேதாந்தா புக்கு கேட்டார் அவர், இங்கிலீஷ் டீச்சர். அவருக்கு வேதாந்தா புக்கு கொடுத்து அந்த புக்கை எல்லாம் படிச்சுட்டு அவர் வந்து இதெல்லாம் புரிஞ்சுது, ஆனா இதுல ஒரு ஆட்மேன் ஒரு மேன் சொல்றாரு, அந்த மேன் என்ன அப்படின்னு கேட்டாராம். ஆத்மன் எழுதிவிட்டு இங்கிலீஷ்ல ஆத்மன் எழுதின ஆட்மேன் ஹூ இஸ் திஸ் மேன் அப்படின்னு. ஆத்மன், ஆத்மாங்கிறது சர்வமங்களமான சப்தம் இல்லையா. அது
நமக்கு காதுல விழறதுக்கே ஸ்ரவணாயாபி பகுபிர்யோன லப்யா ஸ்ருண்வந்தோபி பகவோயம் ந வித்யு ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாதா குஷலான்சிஷ்ட. அந்த ஆத்மானந்தம், ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறத வர அறிவிலேந்து வரக்கூடிய ஆனந்தத்தை இங்கே நமக்கு பகவத் பாதா கொடுக்கிறா. அத அடைஞ்சா எல்லாபான் அபரோ லாபம், எத் சுகான் அபரம் சுகம். சொல்லுங்க, இந்த முக்கியமான ஸ்லோகம். எல்லாபான் அபரோ லாபம் யத் சுகான் அபரம் சுகம் யத் ஞானான் அபரம் ஞானம் தத் பிரம்மேத்யவதாரயேத் யல்லாபான் அபரோ லாபः யத் சுகான் அபரம் சுகம் யத் ஞானான் அபரம் ஞானம் தத் பிரம்மேத்யவதாரயேத். என்ன பாட்டு? எவ்வின்பிற்பிரிதின்பின்றோ எவ்வறிவு தன்னிற்பிரிதறிவு தானின்றாமோ அது தன்னை பிரம்மென சார்ந்திடுக பின்னும். எவ்வடைவில் பிரிது ஏதும் அடைதற்கின்றோ, எதை அடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாமோ. த கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். பாக்கி எந்த அட்டைன்மெண்ட்டும் நமக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது. பரத்தியாருக்கு வேணா பார்த்தா ஆஹா ஹூன்னு தோணுமே தவிர அது நம்மளை உள்ள இன்னும் பூர்ணம் பண்றதில்லை. ஆனா இந்த அறிவு என்ன பண்றது? நிறைச்சிடும். அதை அடைஞ்சு விட்டானா நீங்க எப்ப அடையறோ அந்த ஏஜ்ல நீங்க ஃபுல். எல்லாபாதன அபரோ லாபா, கிரேட்டஸ்ட் லாபம். யத் சுகாதன அபரம் சுகம், அந்த ஒரு சுகத்துக்கு மேல ஒரு சுகம் ஒன்றும் கிடையாது. மேல என்ன சுகம் அடைஞ்சாலும் இந்த சுகத்துக்கு துல்லியமா வரவே வராது. ஆத்மாவிலே ஆத்மானந்த ஆத்ம சாட்சா்காரத்திலேருந்து வர ஆனந்தத்துக்கு அப்புறம் மீதி இருக்கிற ஆனந்தம் எல்லாம் ஆனைக்கு நல்ல கரும்பு கொடுத்ததுக்கு அப்புறம் வேப்ப மரத்தை வெட்டி போட்டா தின்னுமான்னு. சல்லகி பல்லவ பிரீதம் இவேபம் நிம்ப பல்லவாக. வேப்பந்தளிர் வெட்டி போட்டா அதுக்கப்புறம் சாப்பிடாது, அது கரும்பு சாப்பிட்டு ரசிச்சானு. அது போல இந்த ஆத்மானந்த ரசத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிறதெல்லாம் க்ஷுத்ர சுகமா தோன்றது, க்ஷுத்ரமா தெரியறது. அதெல்லாம் ஒன்னும் டீப்பா உள்ள போக மாட்டேங்கிறது, சர்ஃபஸ்ல தான் இருக்கு. அப்ப எல்லாபான் அபரம் லாபம், எல்லாபா அது ஏதொரு லாபத்தை விட பெரிய ஒரு லாபம் இல்லையோ, எந்த ஒரு சுகத்தை விட பெரிய ஒரு சுகம் இல்லையோ, அதுபோல எதை தெரிஞ்சுண்டாச்சுன்னா அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையோ. யத் ஞானாத் ந அபரம் ஞானம், அதை அறிஞ்சாச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு புஸ்தகத்திலேருந்தோ ஒரு ஆளுகிட்டேருந்தோ எங்கேருந்து ஒன்னும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏதோ ஒன்னு தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சுச்சு. That knowing one, you know everything. ஆத்மாவை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சு, பகவானை தெரிஞ்சுட்டா, பகவானை தெரிஞ்சுக்கணும்னா ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். தன்னை தெரிஞ்சுட்டா தத் பிரம்மேதி அவதாரயேத், அதுதான் பிரம்மா. இந்த தொடர்ந்து இருக்கிற ஸ்லோகம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். யதோ மமாத்மா பவசி துமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம். ஹர நமः பார்வதீ பதயே, ஹர ஹர மகாதேவ.